அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி 3000 685வது நிகழ்ச்சி. ராமு சார் வழக்கம் போல பேச போறாரு. இன்றைக்கு பார்ட் 2 3000 அதே காதல் வெண்பாக்கள் சோழர்களை பத்தி பார்ப்போம், கேட்போம். நன்றி நன்றி ஸ்டீஃபன். வந்திருக்கும் எல்லோருக்கும் வரவேற்பு, வாழ்த்து, பாராட்டு, நன்றி. டாபிக் பேர் முதலே சொன்ன மாதிரி 3000 போட்டு நான் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு ஜென்ரலா போட்டு வச்சிருந்தேன். ஆனா அன்னைக்கு தேதிக்கு பாண்டியன் மட்டும்தான் முடிக்க முடிந்தது. பாண்டியன்ல நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் சோழன், அதுக்கப்புறம் சேரன் இருக்கு. சேரன்ல குறைவாக இருக்குது. 15 பாட்டு அகப்பாட்டு, 10 பாட்டு புறப்பாட்டு. அதனால அகம்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து அடுத்த கிளாஸ்ல சேரனை முடிச்சிடலாம். இதுல 25 பாட்டு இருக்குது சோழனை பற்றி. சின்னதா ஒரு ஓவரால் இன்ட்ரோ ஜென்ரலா வேண்டியிருக்கும் இல்லையா, அதனால சொல்லிடுறேன். 1800 ஆண்டுகளுக்கு முன்னால 2ஆம் நூற்றாண்டு இல்ல 1900 ஆண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 0வை முதல் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க, 100 தாண்டுச்சுன்னா 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த 100ல இருந்து 200க்குள்ள பிசின்னு சொல்லுவோம் இல்லையா, இல்ல ஆஃப்டர் கிரைஸ்ட் 100ல இருந்து 200 அந்த காலகட்டம் 2ஆம் நூற்றாண்டில் இந்த 18 கீழ்கணக்கும் 18 மேல்கணக்கு இல்ல 18 மேல்கணக்கு மட்டும் இவை எழுதப்பட்டன. அதை அடுத்து அடியொற்றி வந்தவை இதெல்லாம் கடைச்சங்கம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 5ஆம் நூற்றாண்டுக்கு அரௌண்ட் வர்ற போது பாக்குற போது அந்த 400 சொச்சம் அது 5ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. அதுல 18 கீழ்கணக்குன்னு 18 வருது. இந்த 10 பாட்டுங்கிறது வந்து திருமுருகாற்றுப்படை, பொருநூறாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம். இது 10 பாட்டுன்னு சொல்லுவாங்க. இது இந்த கடைச்சங்கத்தை சேர்ந்ததுமாங்க. இதுக்கு முன்னால இடைச்சங்கமும் முதற் சங்கமும் இருந்தன. அதுல எந்த புத்தகமே கிடைக்காமல் போயிற்று. அதுக்கப்புறம் இது 10 பாட்டு. அதுக்கப்புறம் 8 தொகை வருது. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 18 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த 8 தொகை. இந்த 18 ப்ராப்பரா கடைச்சங்க நூல்கள், சங்க இலக்கியம் அப்படின்னு சொன்னா இந்த 18. ஆனா கூடவே நம்ம 18 கீழ்கணக்கு இன்னொரு 18 இருக்குது. அதையும் சேர்த்துத்தான் சொல்கிறோம் ஜென்ரலா. ஆனால் தமிழ் படித்த அறிஞர்கள் அந்த முதல் 18 எடுத்துக்கிறாங்க. இது அதுக்கப்புறமா 2ஆம் நூற்றாண்டுல இருந்து 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுல வர்றது நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனிவை 40, கார்வழி 40, களவழி 40, ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70, திணைமாலை 150, திருக்குறள், திரிகடுகம், ஆசார கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சம் மூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கைநிலை. இந்த 18 18 மேல் கணக்கு கீழ்கணக்குன்னு சொல்லுவாங்க. 10 பாட்டு 8 தொகையும் தனியா 10 பாட்டு 8 தொகைன்னு சொல்லுவாங்க. 18 மேல் கணக்குன்னு சொல்லுவாங்க. சோ அது 2ஆம் நூற்றாண்டு. இதெல்லாம் வந்து 2ஆம் நூற்றாண்டு வந்து 5ஆம் நூற்றாண்டு. இதை அடியொற்றி 5ஆம் நூற்றாண்டுல வந்தது இன்னொரு புத்தகம் வந்து 3000 அப்படின்னு சொல்றாங்க. இதை எழுதிய புலவர் யாருன்னு தெரியல. ஆனா எல்லாமும் கிட்டத்தட்ட ஒரே நடையில இருக்குது. சொல்லப்படுகிற செய்திகளை பார்த்தோம்னா எல்லாமே வெண்பாக்கள். நம்பர் 1. 2 காதல் வெண்பாக்கள். 3 இளம்பெண்கள் ஆண்களை காதலித்த வெண்பாக்கள். 4 இளம்பெண்கள் மன்னனை காதலித்தவை. 5 இளம்பெண்கள் அந்தந்த நாட்டு இளம்பெண்கள் அந்தந்த நாட்டு மன்னனை காதலித்த பாடல்கள். அப்ப இதன் மூலமா என்ன தெரியுதுன்னு கேட்டோம்னா, அந்த பெண்களை பற்றி தெரியுது, அந்த மன்னனை பற்றி தெரியுது. அந்த மன்னன் மீது காதல் கொள்ளணும்னா சும்மா பார்த்த உடனே ஐ லவ் யூ எல்லாம் கிடையாது. பாக்குற போது இவங்க அந்த மனிதன் என்னெல்லாம் செய்திருக்கிறான், அந்த மனிதன் மன்னன் மன்னன் என்னெல்லாம் செய்த ப்ராவஸ்ன்னு சொல்லுவோம், பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம், ஆளுமைன்னு சொல்லுவோம், அந்த ஆட்சி திறன் சொல்லுவோம், முடிவெடுக்க திறன் சொல்லுவோம். இல்லைன்னா அங்க இருக்கிற நீதி அறம் சார்ந்த செய்திகள் அப்படின்னு பார்ப்போம். மக்களுக்கான வளம், அங்க நீர்நிலைகள், ஆறு, இல்லைன்னா அந்த பச்சை பசுன்னு இருக்கிற வயல், செடி கொடிகள், மரங்கள், அதுக்கப்புறமா அங்க வளர்க்கப்படுகிற பிராணிகள், அந்த காடு, அந்த நிலம், அந்த காற்று, நீர், நெருப்பு, எல்லா வளங்களையும் உள்ளடக்கி இதெல்லாம் அந்த மன்னன் மக்களுக்கு தருகிறான். அதனால அந்த மன்னன் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மன்னன் வந்து யாருமே ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தா எப்படி பார்ப்பாங்களோ அதுல தி பெஸ்டஸ்ட் ஆஃப் த பெஸ்டஸ்ட்ங்கிற மாதிரி இந்த மன்னர்கள், சேர மன்னன், சோழ மன்னன், பாண்டிய மன்னன் இருக்கிறான். அந்தந்த மன்னனை பார்த்து அந்தந்த நாட்டு இளம்பெண்கள் காதலிக்கிறார்கள், இல்ல வயப்படுகிறார்கள், அவனை திருமணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இவங்க இதெல்லாம் அவங்க மன்னனுக்கு சொன்னாங்களா அப்படின்னு தெரியாது, மன்னனை நேர்ல போய் பார்த்தாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் பெண்களின் உள்ள கிடக்கை, இல்லைன்னா அவா, இல்லைன்னா விருப்பம், இல்லைன்னா ஆசை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.
இதுல இன்னொன்னு கைநிலை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. கைநிலைன்னா ஒருதலை காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் அது ஆண் மட்டும் காதலிப்பான், பெண்ணுக்கு தெரியாது, சொல்லவும் மாட்டான். இவர் சொல்லாமலே இருக்கிறானா இல்ல பயந்து போயிட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா கைநிலையை பற்றிய பாடல்கள் மிக மிக குறைவாக சங்க இலக்கியத்தில் இருக்கின்றன. அதுல இது கொஞ்சம் வேறுபட்டு ஏராளமான பாடல்கள் இதுல கிட்டத்தட்ட பாதி பாடல் வச்சுக்கோங்களேன். மொத்தமே 130 பாட்டு தான் கிடைச்சிருக்குது. 300 × 300 × 300 அப்படின்னு மாதிரி 900 பாட்டு பிளஸ் 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 900 பாட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு ஒண்ணு சொல்றாங்க. 900 × 3 சேரனை பத்தி 900, சோழனை பத்தி 900, பாண்டியனை பத்தி 900, மொத்தம் 2700 பாட்டு இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. நமக்கு கிடைத்தவை 130 பாடல்கள் மட்டுமே. 2700 இல்லை, 900 இல்லை, 130 பாட்டு தான் கிடைச்சிருக்குது. 50-60 பாட்டுக்கு கிட்டத்தட்ட பாண்டியனை பத்தி, ஒரு 40 பாட்டுக்கு கிட்டத்தட்ட சேரனை பத்தி, ஒரு 25 பாட்டு சேரனை பத்தி, மிச்சம் 40-45 பாட்டு சோழனை பத்தி. சோ இந்த 130 பாட்டு தான் இருக்குது. எந்த பாடலாசிரியர் பேரும் தெரியவில்லை. மன்னன் யாரோட பேரும் கொடுக்கப்படவில்லை. மன்னன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சேர மன்னனுக்கான அந்த இலக்கணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது அடைமொழிகள்லாம் இருக்கு இல்லையா, அதை சொல்றாங்க. அந்த கொடிகளை பத்தி சொல்றாங்க, ஊரை பத்தி சொல்றாங்க, அங்க இருக்கிற மலர்களை பத்தி சொல்றாங்க. அதன் மூலமாக இது சேரன்னு தெரியுது, சோழன்னு தெரியுது, பாண்டியன்னு தெரியுது. தனிப்பட்ட சேரனோ, தனிப்பட்ட சோழனோ, தனிப்பட்ட பாண்டியனோ பெயர் குறிப்பிடப்படாமல் இவை சொல்லப்படுகின்றன. ஒண்ணு. இன்னொரு ஆங்கிள் பார்த்தோமானால், இந்த பெண்கள் எல்லாமே பெண்கள் காதலிக்கிறார்கள். மற்ற எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா கைநிலைன்னா ஜெனரலைஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். கைநிலைன்னு சொன்னா ஆண் காதலிக்கிறான் சொல்லாம இருக்கிறான் அப்படிங்கிறதா கைநிலை. இந்த இடத்துல பெண் காதலிக்கிறாள் சொல்லாமல் இருக்கிறாள். இது ஒரு வேறுபட்ட செய்தி. சாரி. அப்புறம் இது எல்லாமே சினிமா நாடகம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்த வடிவமா சினிமா. இது சினிமாவும் முதல்ல நாடகம் தான் சொல்லுவாங்க. நாடகம்னா ஒரு கதையில பங்கு பெறுகிற மாந்தர்கள் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் பேசுற மாதிரி இருக்கும், அல்டிமேட்டா முடிகிற மாதிரி இருக்கும். இதுல ஒரு பிரச்சனை வரும், ஒரு சொல்யூஷன் வரும், இல்ல ஒரு இலக்கு இருக்கும், அதை சென்றடைவார்கள் அப்படிங்கிறது நாடக இலக்கணம். இதெல்லாம் படப்பிடிப்பு மாதிரி கேமராவை மனசுல வச்சுக்கணும். சொல்ற பாட்டெல்லாம் கேட்கிற போதே இது கண்ணு முன்னால அந்த படம் உங்களுக்கு விரியணும். படம் வர்ற மாதிரி தான் இந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இவை எல்லாமே கவிதையாக பாடல்களாக இருந்தாலும் கூட இவை நாடக இலக்கியத்தோடு ஒத்து வருகின்றன. எல்லாமும் கண் பார்வையால் பார்க்கப்படுகின்ற அளவுல எழுதப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் உள்ள இருக்கிறவங்க 5 கதாபாத்திரங்கள் இல்ல 5 கதை மாந்தர்கள். யாரு? ஒண்ணு நம்ம தலைவி தான் ஹீரோயின் தான் லவ் பண்றா. 2 நம்ம ஹீரோ இருக்கிறாரு. அவர் யாரு? ராஜா. சேர மன்னனா இருக்கும், சோழ மன்னனா இருக்கும், இல்ல பாண்டி மன்னனா இருக்கும். இன்னைக்கு சோழ மன்னன். 3 பெற்ற தாய் அப்படின்னு ஒருத்தி இருக்கிறா. அவ என்ன பெற்ற தாய்னா அவதான் பிள்ளைய பெற்ற, அவதான் பயாலாஜிக்கல் மதர். அவளைத்தான் நற்றாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல தாய் நற்றாய், எண்ணெய் நல்லெண்ணெய்ங்கிற மாதிரி. அப்போ பெற்ற தாயின்னு சொன்னாலும் அவதான், நற்றாயின்னு சொன்னாலும் அவதான். ஆனா அவளோட ரோல் ரொம்ப கம்மியா இருக்கும். அவ பெரும்பாலும் பெண்ணை அடக்கி கொஞ்சம் இந்த அச்சமடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்ற இலக்கணங்களோட வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கட்டுப்படுத்துகிற தாயாக நற்றாய் இருப்பாள். அப்புறம் செவிலி தாய்ன்னு இன்னொருத்தி இருப்பா. அந்த செவிலி தாய் ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பா. ஒரு பாசிட்டிவ் பர்சன். இந்த பொண்ணு இருக்கிறா, இவ லவ் பண்றா, சத்தம் போன போது நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம், லவ் பண்றதுக்கு உதவி எல்லாம் பண்ணுவோம்னு செவிலி தாய் உதவி பண்ணுவா. நற்றாய் பெற்றதாய் கிட்ட சொல்ல முடியாத செய்தி எல்லாம் செவிலி தாய் கிட்ட தலைவி சொல்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் தோழின்னு இன்னொருத்தி இருப்பா. அவ கிட்டத்தட்ட தலைவி ரேஞ்சுக்கு ஒர்க் பண்ணுவா. இந்த தலைவி என்னெல்லாம் நினைக்கிறாளோ அதெல்லாம் தோழி நினைப்பா. தலைவிக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளவு ஆசைகளையும் அவ்வளவு தேவைகளையும் இட்டு நிறைவு செய்கின்ற இடத்துல இந்த தோழி இருப்பா. தலைவனுக்கும் தலைவிக்கும் தூது போகிற இடத்துலயும் அவங்கள மீட் பண்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதையும் எல்லா வேலைகளும் செய்யற இடத்துல தலைவிக்கு கிட்டத்தட்ட பக்கத்திலே வர்ற மாதிரி தலைவி 60%னா தோழி 40% ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த தலைவி, பெற்றதாய், செவிலித்தாய், தோழி, மன்னன், இந்த 5 பேரு. இதை வச்சுட்டு நான் முதலே சொன்ன மாதிரி இந்த நாட்டின் வளம் சொல்லப்படும், காதல் சொல்லப்படும், ஆண் பெண் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லப்படும், எல்லாமும் சொல்லப்படும். சரியா? அதுக்கப்புறம் இந்த மன்னன் காலையில ஒரு ரவுண்டு வருவாரு. அதுக்கு பேர் உலா. நம்ம வாக்கிங் போற மாதிரி அவர் வருவாரு. நாடு நல்லா இருக்குதா, இந்த மாதம் மும்மாரி பொழிகிறதான்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி ஒரு மாதம் மும்மாரி பொழிதா, மாட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு, வளமாக இருக்கிறதா, எங்கேயாவது குறைகள் இருந்தா அந்த குறைகளை கேட்டு அது உடனே அன்னைக்கு அரசவைக்கு போய் எல்லாம் சரி பண்ற மாதிரி மன்னர் இருப்பாரு. அதுல காலையில ஒரு ரவுண்டு வருவாரு, இரவுல ஒரு ரவுண்டு வருவாரு. இரவுனா மாலை, அது காலையும் 6 மாலையும் 6 அவர் ரவுண்டு வருவாரு. அந்த உலா வர்ற போது அவர் நடந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது 1, குதிரை மேல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது 2, யானை மேல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது 3. அப்ப இவர் நடந்து வர்றாரோ இல்ல குதிரையில வர்றாரோ அந்த யானையில வர்றாரோ
இவரை பார்த்து காதல் வயப்பட்டு இவர் வேணும் அப்படின்னு உங்க ஆசைப்படுகிறத அந்த விருப்பங்களை இந்த தெரிவிக்கின்ற பாடல்களாக இருக்கின்றன. அதுக்கு தடைகள் என்ன வருது, அவர் எப்படி காதலிக்கிறான், அந்த மன்னன் ஏன் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறான், இவன் ஏன் அவன் மேல லவ் பண்றான், அவன் மேல லவ் இவளுக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவதாக இந்த பாடல்கள் இருக்கின்றன. சரியா? இப்ப உள்ளுக்குள்ள போவோம். சோழ மன்னன் அவன் உலா வர போறான். அப்ப செவிலித்தாய் பாடுவதாக இந்த பாடல் வருது. செவிலித்தாய் என்ன சொல்றான்னா, திறந்திடுமின் தீயவை பிற்காண்டும் மாதர் இறந்துபடின் பெரிதாம் ஏதம் உறந்தையர்கோன் தன்னார மார்பின் தமிழர் பெருமானை கண்ணார காண கதவு. கதவு தெரியுது, கண்ணார காணன்னா நல்ல கண் தீர்த்து மறைக்கும், கண் அழைக்கும், கண் களைத்து போகின்ற அளவுக்கும், கண்ணு அந்த பசி தீர்கின்ற அளவுக்கு, கண் ஆசைப்படுகின்ற அளவுக்கு கண்ணார காண கதவு. என்ன ஆச்சு அந்த கதவுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நற்றா இருக்கிறாள் அவளுக்கு தெரியும் மன்னன் பெரிய ஆளுன்னு தெரியும், இது நம்மால் லவ் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். அதனால இவ போய் மன்னன் வெளியில போய் அவனை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவா, மன்னன் வர்ற நேரமும் அவளுக்கு தெரியும், மாலை நேரம் காலை நேரம் தெரியும். அந்த நேரத்துல கதவை நல்லா போட்டு எல்லா சாப்பாடையும் போட்டு வச்சுட்டு போயிடுவா அம்மா, நற்றாய் அம்மா பெற்றவ. அப்ப இவ செவிலித்தாய் என்ன சொல்றான்னா, திறந்திடுமேன் அப்படிங்கிறா, கதவை திறந்து விடு, நீ ஏன் கதவை சாத்தினு அம்மாவை பத்தி சொல்றா. தீயவை பிற்காண்டும், அது பின்னால என்ன தீய விளைவு வந்தனாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மாதர் இறந்துபடின் பெரிதாம் ஏதம், அவ செத்து போயிட்டா என்ன பண்ணுவேன், நீ கதை சாத்தி வச்சு அவ ஏக்கத்திலே செத்து போயிட்டா உன்னால மாத்தவே முடியாதே, அதனால திறந்து விடு, என்ன தப்பு நடந்தாலும் நடக்கட்டும், நம்ம அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பரவாயில்லை, நீ இந்த மாதிரி கதவு மூடக்கூடாது. திறந்திடுமின் தீயவை பிற்காண்டும் மாதர் இறந்துபடின் பெரிதாம் ஏதம், ஏதம்னா குற்றம். உறந்தையர்கோன் கண்ணார மார்பின் தமிழர் பெருமானை கண்ணார காண கதவு திறந்து விடு. அவ கண் கழித்து போக மட்டும், அவ கண்ணுடைய பசி தீர்கின்ற வழக்கம் அவ பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்ல வர்றா. அடுத்து, குதலை பருவத்தை கோழிக்கோமானை வதுவை பெறுகின்றாள் அன்னை. குதலை பருவம்னா மழலை பருவம், சின்ன குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சொல்லுவாங்கல்ல, நீ ராஜாத்தி மாதிரி வருவ, உன்ன ராஜாவ மரம் குதிரையில கொத்திட்டு போவான், நீ பிரமாதமா இருப்ப, நீ நாட்டையே அரசாள்வ அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பிள்ளை சொல்லி வளர்ப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அம்மா வளர்க்கிறா. குதலை பருவத்தை கோழிக்கோமானை வதுவை பெறுகின்றாள் அன்னை. நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ வளர்ந்து பெருசாளான உன்னை சோழ நாட்டு ராஜா கல்யாணம் பண்ணின்னு போயிடுவான், ராஜகுமாரன் குதிரையில கொத்தியும் போயிடுவாங்கிற மாதிரி சின்ன குழந்தைக்கு சொல்லி சொல்லி வளர்க்கிறான். குதலை பருவத்தை கோழிக்கோமானைன்னா அந்த சோழ மன்னனை, வதுவை பெறுகின்றாள் அன்னைன்னா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் வளர்த்தா. அது போய் விளைந்தவா என்று அந்த மாதிரி நடக்குதா இன்னைக்கு. என்ன பண்ணானா, வியன்காணல் வெண்டேர் துளங்கு நீர் மாமருட்டி அற்று காதல் நீர் மாதிரி ஆயிருச்சு. என்னை அவ சொல்லி சொல்லி ஆசை காட்டி ராஜா உன்னை கொத்தின்னு போவான்னு சொல்லி சொல்லி வளர்த்து இப்ப என்னடா ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, காணல் நீர் மாதிரி இருக்குது, அவன் வர்றான், இவ கதவை சாத்தி வைக்கிறான், பார்க்க விட மாட்டேங்கிறாளே அப்படிங்கிறாங்க. சுடர் இலை வேர் சோழன் தன் பாடலும் ஏறி படர் தந்தான் பைந்தொடியார் காண. பாடல்னா குதிரை, அது மேல யார் வந்தா, சோழன். எதுல வந்தான், தன்னுடைய குதிரையில. சுடர் இலை வேல்னா அந்த இலை மாதிரி இருக்கும், அந்த மேல முன்னாலேயே வேலோட இது இருக்கும் இல்லையா, அது பாக்குறதுக்கு இலை மாதிரி வடிவத்துல இருக்கும், அரசியலின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அதுனா ஒளி மிகுந்தது, அது காப்பர்ல பண்ணிருப்பாங்களா இருக்கும், ஸ்டீல்ல பண்ணிருப்பாங்களா இருக்கும், லைட் பட்டு தெரிக்குது. சுடர் இலை வேல் சோழன் தன் பாடலை மீறி படர் தந்தான்னா எனக்கு துயரம் தந்தான். என்னன்னா, என்னை கல்யாணம் பண்ணிக்காம விட்டு போயிடலாம், டெய்லி எங்க வீட்டு வழியாதான் காலையில வர்றான் சாயங்காலம் வர்றான், விட்டுட்டு போயிடுறானே, படர் தந்தான் துன்பம் தருகிறான். பைந்தொடியார் காணன்னா, இங்க பைந்தொடினா இந்த பெண்கள், அழகான வளையல் அணிந்த பெண்கள் காண. எல்லா பெண்களும் பாக்குறாங்க, எல்லாருமே இப்படிதான் இருக்குது. தொடர்புடைய நீர்வலையில் கயல் போல் பெறணும் ஏதம் சாலேக வாயில் தோறும் கண்ணு. சாலேகம்னா ஜன்னல் வாயில்னா இந்த ஜன்னல் வழியா பாக்குறாங்கன்னு அர்த்தம். வாயில் தோறும்னா எல்லா சன்னல்களிலும் கண்கள் இந்த மன்னரை பார்க்கின்றன. எந்த கண்கள், இந்த நீர்வலையில் கயல்னா மீன், நீர்வலைன்னா இது தூண்டிலுக்குள்ள மீன் மாட்டிக்கின உடனே என்ன பண்ணும்னா, அந்த மீன் எப்படியாவது தப்பிச்சிடலாமான்னு அந்த வலைக்குள்ள எகிரி குதிக்கும், தாவி குதிக்கும். அது போல எல்லா ஜன்னல்லையும் இந்த மன்னனை பார்ப்பதற்காக எல்லா வீட்டு பெண்களோட கண்ணும் துடிச்சு இங்க அங்க தேடி பார்க்கும், வந்துட்டானான்னு தேடும். வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும்ன்றான். சுடரிலைவேல் சோழன் தன் பாடலை மீறி படர்ந்தான் பைந்தொடியார் காண. தொடர்புடைய நீர்வலையில் கயல் போல் பெறலும் ஏதும் சாலேக வாயில் தோறும் கண்ணுன்னா, நான் ஒருத்தன் மட்டும்தான் அவனை பாக்குறேன்னு நினைக்காதீங்க,
எங்க ஊர்ல இருக்கிற அத்தனை பெண்களும் ராஜா மேல லவ் ஆகி எல்லாமும் இந்த வாசல்ல இந்த மாதிரி கண்கள் துடித்து கொண்டு காத்து கொண்டு விடியற் காலையிலும் மாலையிலும் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, அன்னையும் கோல் கொண்டு அழைக்கும், அயலாரும் என்னை அழியும் சொல்லுவர், நுண்ணிலைய தென்குண்ட தேரை படுவழிப்பட்டேன் யான், திண்டேர் வளவன் திறத்தேர். வளவன்னா சோழன், திறம்னா திறமை, திண்டேர்னா அவனுடைய திண்மையான ஏர் போன்ற மிகுந்த அழகான தோள்கள்னு அர்த்தம். திண்டேர் வளவன் திறத்தை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னா, தென்குண்ட தேரை படுவழிப்பட்டேன். இந்த தேங்காய் ஏதோ காரணத்தால மேல கெட்டு போயிடும். கெட்டு போயிடுச்சுன்னா அதை வாங்கி உடைச்சு பாக்குற போது தேங்காய் கெட்டு போச்சு, அழுகி போச்சுன்னு சொல்லுவாங்க. அது ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இது தேர விழுந்த தென்னை அப்படிம்பாங்க. தேர விழுந்த தேங்காய்ன்னு சொன்னோம்னா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அது தேரைக்கும் இந்த தேங்காய்க்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. தேர பாட்டுக்கு தனியா கிடக்குது, அது வீட்டுல அது வேலையை பார்த்துக்கிட்டு. ஆனா தேங்காய் கெட்டு போச்சுன்னா நீ அதுக்கு என்னதுக்கு தேரையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து தேர விழுந்த தேங்காய் அப்படின்னு சொல்லி அதை திட்டுற. அது மாதிரி என்ன ஆச்சுன்னா, நான் பாட்டுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், ஆனா அவன் என்ன கூட்டிகிட்டு போல, நான் வீட்டுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா என்ன ஆகுதுன்னா, அன்னையும் கோல் கொண்டு அழைக்கும்னா அம்மா கம்பு வச்சு அடிக்கிறாளாம். அயலாரும் என்னை அழியும் சொல்லுவார்னா, இது உருப்படாது, இது ராஜா மேல லவ் பண்ணுதே அப்படின்னுட்டு இத ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் திட்டுவாங்க. இதுல என்ன ஆச்சுன்னா, என்னை பற்றிய பழி எனக்கு சம்பந்தமே இல்லை. அந்த ராஜாவை நான் இன்னும் பார்க்கல, பேசக்கூட இல்லை. ராஜா என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்ல, நான் போய் ராஜா கிட்ட ஐ லவ் யூ சொல்ல. ஆனா இந்த ராஜாவாலதான் உனக்கு எல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு என்னை போட்டு அடிக்கிறாங்க, பழி என் மேல வந்து சேருகிறது, நான் ஒண்ணுமே செய்யலையே அப்படிங்கிறான். அலங்குதார் செம்பியன் ஆடேழில் தோல் நோக்கி விலங்கியான் வேண்டாவெனினும் நலம் தொலைந்து பீர்மேல் குழலுற்ற பேதையர் கென்வாய் சொல் நீர்மேல் எழுந்த நெருப்பு. செவிலித்தாய் சொல்றான், நீர்மேல் எழுந்த நெருப்புன்னா நீர் இருக்குது, அது மேல நெருப்பு இருந்தா அது அணைஞ்சுதான் போகும். அது நெருப்பை எவ்வளவுதான் கொளுத்தினாலும் நீர்ல நெருப்பு வராது. நீரை வச்சுட்டு நெருப்பை கொளுத்த முடியாது, கட்டையில கொளுத்தலாம், குச்சியில கொளுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுல என்ன ஆச்சுன்னா, என் வாய் சொல், நான் எவ்வளவுதான் அவளுக்கு நல்ல வார்த்தை சொன்னாலும், தலைவிக்கு செவிலித்தாய் சொல்றான், நான் எவ்வளவு நல்ல வார்த்தை சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டேங்கிறா. அலங்குதார் செம்பியன்னா இந்த அழகிய மலைமார்களை அணிந்த எங்களுடைய ராஜா, ஆடு எழில் தோல் நோக்கின்னா அழகான அட்டகாசம், ஆடுன்னா வெற்றின்னு அர்த்தம். ஆட்டத்துல வெண்பட்டது ஆடுன்னு சொல்லுவாங்க. ஆடு எழில் தோல் நோக்கி அவனுடைய தோளப்பா, தோல்னு சொன்னாலே அகலமான தோல்னாலே அவன் ரொம்ப பெரிய ஆளுன்னு அர்த்தம். அகலம்ங்கிற சொல்லே தோலுக்கு பயன்படுத்துவாங்க, மன்னனுக்கும் பயன்படுத்துவாங்க. மிக அகலமான தோல் வச்சுக்கிறதுனால அவன் ஒன்றதான் வச்சிருக்கிறான், அதனால அகலம்னே சொல்லுவாங்க. ஆடலில் தோல் நோக்கி விலங்கியான் வேண்டாம் வேணும், போய் பார்க்காத, விலக்கி வேணாம், விலகி போ, நீ அவனை போய் பார்க்காதன்னு சொன்னா. விலங்கியான் வேண்டாம் வேணும். நலம் தொலைந்துன்னா பெண்களுக்கான நலம், அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு நாள் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அவளுடைய உடல் நலம், அழகு, நிறை, கற்பு நிறை, ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்களேன், எல்லாமும் நலம் தொலைந்து பீர்மேல் குழல் விட்டுறேன்னா எனக்கு வேணி எல்லாம் பசலி ஆயிருது. இது என்ன ஆகுதுன்னா, இவளுக்கு இப்படித்தானே திருப்பி ஆகுது, வேணாம் வீட்டுக்குள்ள ஈரனை கேட்க மாட்டேங்கிறாளே, நான் என்ன சொன்னாலும் இவரு அவளுக்கு ஏற மாட்டேங்குது, நான் நீர் மேல நெருப்பு மாதிரி நான் சொல்றதெல்லாம் அணைஞ்சு போகுது, அவ வேலை தானே பண்றா அப்படின்னு செவிலித்தாய் சொல்றான். நான் ஒரு பால் வாங்க நலன் ஒரு பால் உள் நெகிழ்ப்ப காமருதோள் கிள்ளிக்கன் கண் கவற்ற யாம திருதலை கொள்ளியினுள் எறும்பு போல திரிதரும் பெருமென் நெஞ்சு. நான் ஒரு பால் வாங்கன்னா நாணமா இருக்குது, நான் போய் எப்படி அவன் வந்து ஐ லவ் யூ சொல்லலாம், முழங்கால் போட்டு ரோஜாவை கொடுத்து ஐ லவ் யூ வில் யூ மேரி மீ கேட்டா நல்லா இருக்கும். ஆண் தான் பெரும்பாலும் சொல்லணும்னு உலகம் பூரா எதிர்பார்ப்பாங்க. ஆனா நான் எனக்கு ஆசையா இருக்குது, அவன் என்ன பார்க்க மாட்டேங்கிறான், ஊர்ல நிறைய பேர் காம்படிஷனுக்கு நிக்கிறாங்க, வீட்டுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அதனால நான் என்ன பண்ணணும், நான் போகணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு பால் வாங்க, நீ போ, நாணத்தை விட்டுட்டு ஒரு பால், நாணம் சொல்லுது போகாத, பெண்மைக்குரிய இலக்கணத்தோட வீட்டுல இருன்னு சொல்லுது. நலன் ஒரு பால் நெகிழ்ப்ப அப்படின்னா விட்டா போயிருமே அப்படிங்கறதுனால நான் போய் சேர்ந்தா ஆகணும், பார்த்தே ஆகணும் அப்படின்னு என்னை காதல் கொள்ள வைக்கிற தோள்கள் எனக்கு இருக்குது. அந்த காமர் தோல், அவனுக்கு காமப்படுகின்ற அளவுக்கு தோலை வச்சிருக்கிற அந்த கிள்ளிக்கு கண் கவற்றன்னா கண்ணு தூங்காம தவிக்குது, ராத்திரி பூரா அவனை பார்க்க முடியலையே தூங்காம தவிக்குது. யாம திருதலை கொல்லியினுள் எறும்பு போல. அப்ப ரெண்டு பக்கமும் நெருப்பு வாங்கி ஒரு கட்டை மேல, இது ஒரு எறும்பு இந்த பக்கம் போதா, அது சுடுதுன்னுட்டு இந்த பக்கம் போதா, இது சுடுதுன்னு இப்படி வருதான், இப்படி ரெண்டு பக்கமும் போய் வந்துகிட்டு இருக்குது. திரிதரும் பேரும் என் நெஞ்சு, போகும் வரும். ஒரு பக்கம் நானும் போகாதன்னு சொல்லும், ஒரு பக்கம் காம்படிஷன் நிறைய இருக்குது, மரியாதை நீ முதல்ல போய் கியூல நில்லு அப்படின்னு சொல்லும், இதனால நான் தவிக்கிறேனே அப்படின்னு சொல்றான். அப்புறம் மாலை விலை பகவார் கிள்ளி களைந்த புச்சால மிகுவதோர் தன்மை தாய்
காலையை விற்பையில் வானகம் போலுமே வேல்வளவன் பொற்பார் உரந்தை அகம் கதம்ப மாலை விற்கிறாங்களாம். அவங்க கூட்டம் தொகுதி தொகுதியா எடுத்து குமிச்சு குமிச்சு வச்சு அவங்க பண்றாங்க. அதுல இவங்க காலையிலேயே இந்த பெண்கள் எல்லாம் அந்த பூக்களை எடுத்து தலையில வச்சு அழகா நறுமணத்தோட இருப்பாங்க. அந்த பளபளன்னு இருப்பாங்க. குளிச்சுட்டு ஆபீஸ் போற மாதிரி பார்ப்போம்ல நம்ம, அந்த மாதிரி காலையிலேயே பெண்கள் பூக்களா தலையை அழகுபடுத்திக் கொள்வார்கள். இதெல்லாம் வட இந்தியாவில் கிடையாது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் பண்றாங்க, தென்னிந்தியாவில் தான் பண்றாங்க. அப்போ வானத்தில் உள்ள இந்திரலோகம் போல சாலைகள்லாம் இருக்குமா? ஏன்னு கேட்டா இவங்க பூவை எடுப்பாங்களாம். அது டோட்டலா 100% இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி அது பூத்து அது இதெல்லாம் கரெக்டா இருந்து அது அந்த சொல்லுவாங்கல்ல சரியா பூத்து பிளாசம் பண்ணிட்டு கொஞ்சம் கோணமான இருந்தா, கொஞ்சம் வாடி இருந்தா, கொஞ்சம் சுருங்கி இருந்தா, கொஞ்சம் மடங்கி இருந்ததுன்னா நம்மளுக்கு பிடிக்காது. ஒரு நிமிஷம். இதுல இந்த பாட்டை எழுதுனதுல என்ன தெரியுதுன்னா கிட்டத்தட்ட 20% தான் நல்ல பூன்னு எடுப்பாங்களாம். ஒரு 10க்கு 8 பூ தூக்கி போடுவாங்க. அதெல்லாம் நல்லா இல்ல, மறுமணமா இல்ல, அழகா இல்ல, இல்லைன்னா பாக்குற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க 10 பூ எடுத்தா 2 பூ எடுத்துட்டு 8 பூ தூக்கி ரோட்ல போட்டுருவாங்க. தூக்கி அப்படி போட்டுருவாங்களாம். அந்த மாதிரி போட்டு என்ன ஆச்சுன்னா மாலை விலை கிள்ளி கலைந்த பூ சால மிகுவதோடு அவங்க கிள்ளி கலைந்ததுன்னா தூக்கி போட்டது. இது உதவாது, இது வாங்க மாட்டாங்க, இது நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால அது சால மிகுவதோடு தன்மை தாய்னா அது எங்க பார்த்தாலும் ரோடு முழுக்க கிடக்குது. எது வேண்டாம், இது விற்காது, இது நல்லா இல்லை அப்படின்னு தூக்கி போட்டது. அந்த மாதிரி இருக்கிறத பாக்குற போது கலக்கலரா பூவா இருக்குதா, அது பாக்குற போது இந்த ரெயின்போ மாதிரியும் இருக்குதா. அது பொற்பார் உரந்தை அகம்னு வானவர் பாக்குற அந்த வானவர் பாக்குற மேலோகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது போல இந்த உரந்தை நகரம் இருந்தது. அப்படின்னா பெண்கள் எவ்வளவு தூரம் தங்களை அழகுபடுத்தி கொண்டு மன்னனுக்காக காலையிலேயே காத்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஊடல் என ஒன்று தோன்றி அவர் ஒருவன் கூடல் இழந்தேன் கொடிய நாய் நீடங்கின் பாழையில் தேர்ந்தொடுக்கும் பாய்புனல் நீர் நாட்டு காளையை கண் படையுட்பற்று. அப்படின்னா காளைங்கிறது ராஜா, சரியா? அப்புறம் பாளையில் தேன் தொடுக்கும்னா தென்னம்பாளையில தேன் கூடு கட்டுமா. தேனே தென்னமரம் அழகா இருக்கும், தென்னம்பாளை அழகா இருக்கும், அதுல தேன் வேற கூடு கட்டுமா. அவ்வளவு வளமான நாடுன்னு சொல்றாங்க. தென்னம்பாளை அவ்வளவு இருக்குது, தேன் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல தேன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னா பாய் புனல் இருக்குது, தண்ணி பாய்னா பாய்ந்து ஓடுகிறது. நீர் நாட்டு, சும்மா நாடு கிடையாது, நீர் நாடு. அவன் எங்க பார்த்தாலும் தண்ணி இருக்குதான். நீர் நாட்டு காளையை கண்படையுட்பற்றுன்னா நான் கண் இமைக்குள்ள நான் வச்சிருந்தேன். அது என்ன ஆச்சுன்னா ஊடல் என ஒன்று தோன்றி அவரும் கூடல் இழந்தேன். நான் அவன் கனவுல வந்தப்ப நான் அவனோட சண்டை போட்டேன். ஊடல்னா நிஜம் சண்டை கிடையாது, பொய் கோபம். நீ என்னை கெஞ்சு, என்னை தாஜா பண்ணி, என்னை அட்ஜஸ்ட் பண்ணு, எனக்கு மஸ்கா போடு, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடு, கிஃப்ட் கொடு, நான் அப்பதான் நான் உனக்கு சரிதான் ஓகேன்னு சொல்லுவேன், இல்லைன்னா நான் போடான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு ஒரு பொய்க்கோபம் காட்டு வாழ்வேன். அதை ஊடல் சொல்லுவாங்க. அந்த பொய்க்கோபம் இவ காட்டுறா. இதனால என்ன ஆச்சுன்னா அவன் கனவுல வந்தான் பொய்க்கோபம் காட்டினா, அதனால அவனை பார்க்கவும் முடியாம அணைத்து கொள்ளவும் முடியாம போச்சு. கனவும் போச்சு, கனவுல வந்தவனும் போச்சு. எனக்கு நேர்ல வந்தாலும் பரவாயில்லை, இப்ப நேர்லயும் வரல, கனவுலையாவது பார்த்தேன், கனவுலையாவது வந்தா நான் ஓடி போய் கட்டிக்கிட்டு நல்லா இருந்திருக்கணும். நான் கனவுலையும் லூஸ் மாதிரி அவனோட சண்டை போட்டேனே. இப்ப என்ன ஆச்சுன்னா ஊடலால என்ன ஆச்சுன்னா கூடலும் இழந்தேன், கனவுல கூட அவனோட என்னால் கூட முடியாமல் போய்விட்டுறது அப்படின்னு வருத்தப்படுறான். புலவி புறக்குடுப்பன் புல்லிடன் நான் நிற்பன் கலவி களிமயங்கி காணேன் நிலவிய சீர் மண்ணாளும் செங்கோல் வளவனை யானிதன்றோ கண்ணார கண்டறியா வாரு. நானு கண் களைத்து போகும் மட்டும், ஆசை தீரும் மட்டும், பசி தீரும் மட்டும் நான் அவனை பார்க்க முடியாமல் போயிருச்சு. கண்ணார கண் கண்டறியாவாரு. யாரு? மண் ஆளும், மண்ணுன்னா எல்லா ஊர் முழுக்க ஆளுகின்ற செங்கோல் வளவனைன்னா ரொம்ப நேர்மையா ஆட்சி செய்யற ஆளு. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அவனை புலவி புற கொடுப்பன். நான் அவன் வந்தான்னா பொய்க்கோபம் காமிச்சு நான் அவனுக்கு திரும்பி நின்று அவன் பின்னாலதான் என்னை கட்டிக்கிற மாதிரி இருக்குமே தவிர முன்பக்கமா என்னை அணைச்சிக்கிற மாதிரி நான் பண்ண மாட்டேன். புலவி புற கொடுப்பன், பின்னால கட்டிக்கோ. புல்லிடம் நான் நிற்பேன். அவன் என்னை திருப்பி சர்தான்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு கட்டிக்கிட்டான்னா நாணத்துல நான் கண்ணை மூடிட்டு நிற்பேன். கலவி களிமயங்கி காணேன்.
நான் அவனோட செக்ஸ் வச்சுக்கிட்டேன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு அப்பவும் அவனை பார்க்க மாட்டேன். என்ன ஆச்சுறான்னா, அவன் நேர்ல வர்ற போது நான் திரும்பி நிக்கிறேன், அவன் திருப்பி என்ன கட்டி அணைச்சுக்கினா கண்ணை மூடிக்கிறேன், செக்ஸ்ல ஈடுபட்டா நான் மயக்கத்துல இருக்கிறேன். நெட் ரிசல்ட் என்னால அவனை பார்க்கவே முடியாம போயிருச்சு, எப்பவுமே பார்க்க முடியாம போயிருச்சு அப்படின்னு வருத்தப்படுறான். அடுத்து, கனவினில் காண்கொடா கண்ணும் கலந்த நனவினுள் விளக்கு நானும் இனவங்கம் பொங்கோதும் போடும் புகார் பெருமானார் செங்கோல் வடுப்படுப்ப சென்று. கனவினுள் காண்கொடான்னா என்ன உறங்காமல் நான் இருக்கிறதுனால, உறங்கினா தானே கனவு வரும், அது உறங்காமல் நான் இருக்கிறதுனால கனவினுள் காண்கொடா கனவுலையும் அவனை காண முடியாம போச்சு. கண்ணும் கலந்த நனவினுள் விளக்கு நானும், நாணம் வந்ததுனால அவன் நேர்ல வர்றப்ப கூட நான் வெளியில போய் யோ ஐ லவ் யூன்னு என்னால சொல்ல முடியாம போயிருச்சு. இனவங்கம் பொங்கோதம்னா அந்த பொங்கு மலைகள் இருக்கின்ற இந்த மரக்கலங்கள் நிறைந்த இடத்துல புகார் பெருமானார் செங்கோல் வடுப்படுப்ப சென்றுன்னா என்ன இந்த மாதிரி திராட்ல விட்டுட்டு போயிருக்கிறான், இவன் நாட்டுல பழிதான் வந்து நிற்கும். வடுன்னா பழின்னு அர்த்தம். செங்கோல் வடுப்படுப்ப சென்றுன்னா இவனுடைய ஆட்சி செங்கோல் ஆட்சி இல்ல. ஏன் செங்கோல் ஆட்சி இல்ல? யாரோ ஒரு ஆளு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கிறாங்க, ரொம்ப கவலையில இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆளு கவலையில இருந்தா கூட ராஜா சரி கிடையாது. யாரு கவலையில இருக்கிறாங்க? நாங்க தான் கவலையில இருக்கிறோம். ஏன் பானம் அவனை காணுமேனு கவலையில இருக்கிறோம். சரியா? கண்டன உண்கண் கலந்தன நல் நெஞ்சம் தண்டப்படுவதன் தடமென் கோள் வண்டாய் உலாமருகில் உறையூர் வளவர்க்கு எல்லா முறை கடந்தா வாரு. கண்டன உண்கண்ணுன்னா அந்த அரசனை பார்த்தது வந்து என்னுடைய கண்ணு, அது உண்டுச்சுன்னு வச்சுக்கலாம், அது உன்னுக்கு உன்ன நினைக்கின்ற கண்ணுன்னு வச்சுக்கலாம். கலந்தன நல் நெஞ்சம் உடனே மிக்ஸ் ஆயிடுச்சு, இவங்க நெஞ்சமும் அவங்க நெஞ்சமும் செஞ்சு மிக்ஸ் ஆயிடுச்சு. கலந்தன நல் நெஞ்சம் தண்டப்படுவதன் தடமன் தோல்னா அடி வாங்குறது எதிரானு கேட்டா என்னுடைய தோல். தோல் எதுக்கு சொல்றாங்கன்னா பெண்ணுடைய அழகுக்காக சொல்லுவாங்க, அவளை அணைத்துக் கொள்கிற இடத்துக்காக சொல்லுவாங்க. அதனால தோல். ஆணோடைய தோல்னு சொன்னாங்கன்னா வீரத்துக்கானது, பெண்ணோட தோல்னு சொன்னா அது காதலுக்கானது. அடி வாங்குறது என்னடான்னு கேட்டா தோல் ஆள் மெலிஞ்சு போனேன், வத்தி போனேன், மெலிந்து போனேன் அப்படிம்பாங்கல்ல, அது இழைச்சு போனான்னு சொல்லுவாங்கல்ல, ஏங்கி போனாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகிறா. பார்த்தது கண்ணு, கலந்தது நெஞ்சு, அடி வாங்குறது தோல். என்னடா இது உறையூர் வளவன் நாடுன்னு சொன்னீங்கன்னா எல்லாமும் முறை கடந்தவாறு. எல்லா முறை கடந்தவாறுன்னா எல்லாம் கூறுகட்ட தனமா இருக்குது. இது கப்பலு தண்ணிக்குள்ள இருக்கணும், என்ன காரு ரோட்ல இருக்கணும். காரை தூக்கி ரோட்ல போட்டு கப்பலை தூக்கி ரோட்ல போட்டு காரை தூக்கி கடல்ல போட்டா என்ன ஆகும்? இப்படியாடா நாடு வச்சிருப்பீங்கன்னு கேட்போம்ல. அந்த எல்லா முறை கடந்தவாறுன்னா எல்லாமும் முறைகட்டு போச்சு. ஏன்னா நான் கண்ணு பார்த்தது நெஞ்சு கலந்தது, தோல் ஏண்டா அடி வாங்குது அப்படின்னு இவ கேட்கிறான். அப்புறம் என் நெஞ்சு நானு நலனும் இவை, என் நெஞ்சு நானும் நலனும் இவை எல்லாம் மன்னன் புனநாடன் ஒவ்வினான். ஒவ்வினான்னா திருடிக்கிட்டு போனான், கவர்ந்தான், எடுத்துட்டு போயிட்டான், என்ன காசு பணம் ஒழுங்கா கொடுக்காம தூக்கிட்டு போயிட்டான்னு அர்த்தம். கவர்ந்தான், என்ன திருடினான், எதை வேணா பயணம் வச்சுக்கலாம். மன்னன் புனநாடன்னா இந்த புனல் இருக்கின்ற நாட்டை சேர்ந்த மன்னன், அவன் வந்து திருடிட்டு போனான். எதை திருடிட்டு போனான்? என் நெஞ்சு ஒண்ணு, நாணம் என்னுடைய நாணத்தை எடுத்து போனான், மூணு நலன். நலன் சொல்ற போது எல்லாத்தையும், என்கிட்ட இருக்கிற எல்லா நல்ல செய்திகளையும், ஒரு பெண்மைக்குரிய இலக்கணம் எல்லாத்தையும், என் நெஞ்சையும் என் நாணத்தையும் பெண்மைக்குரிய எல்லாத்தையும் அத்தனையும் இவை எல்லாமும் மன்னன் புறநாடன் ஓவினான், திருடிட்டு போயிட்டான். என்ன அறவர்கள் அல்குலாய் ஆறில் ஒன்றென்றோ புறவலர் கொள்ளும் பொருள். நான் சம்பாதிச்ச காசுல, நான் விளைவிச்ச காசுல, நான் உருவாக்குன காசுல நீ 6ல் 1 கேளு, நியாயம், வரி, கிஸ்தி நாங்க காப்போம், கட்டிடுவோம். 6 படி அரிசி உனக்கு போட்டுட்டு ராஜா 1 படி அரிசி போடுவாங்க. 6ல் 1ங்கிறது கப்பம் செலுத்துவது அப்படின்னு பேருது. நாட்டு மன்னனுக்கு நம்ம டாக்ஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அது கொடுக்க வேண்டியது. அதை கொடுத்தா அதை வச்சுதான் அவன் ஏழை மக்களுக்கு மத்தெல்லாம் கொடுக்க முடியும். இல்லைன்னா காசு பணத்தை வாங்கி நாட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்ய முடியும் மன்னனால. அப்ப 6ல் 1 புறவலர் கொள்ளும் பொருள் 1/6 தான் நீ எடுத்துக்கலாம், 16% நீ தூக்கிக்கலாம். நீ என்னடா பண்ணன்னா என்னோட நெஞ்சு நாணம் நலன் எல்லாத்தையும் நீ மொத்தமாவே திருடிட்டு போன, ஒண்ணுமே கொடுக்கலையே, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறான். நீ எல்லாம் ஒரு ராஜாவா, மொத்தமா திருடிட்டு போயிட்டியாடா, 1/6 கேளு, நியாயம்டா அப்படின்னு சொல்றான். அப்புறம் தென்னீர் நறுமலத்தார் சென்னி இளவளவன் மன்னகம் காவலனே என்பாரால் மன்னகம் காவலனே யானக்கார் காவானோ மாலை வாய் கோவலர் வாய் வைத்த குழல். மாலை நேரத்துல ஆடு மாடு மேய்க்கிறாங்க இடையர்கள். அந்த இடையர்கள் எல்லா இடத்துலயும் அதை மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, புல்லாங்குழல் ஊதுவாங்க. புல்லாங்குழல் ஊதின உடனே அந்த எல்லாத்துக்கும் தெரியும்,
இது வீட்டுக்கு போற நேரம் ஆயிடுச்சு, இருட்ட போது நம்ம இடைய வந்து கூட்டிட்டு போறோம் அப்படின்னு தெரியும். அதனால எல்லா ஆடும் எங்கெங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குதோ, எல்லா மாடும் எங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கோ, எல்லா ஆடு மாடு கோழி அத்தனையும் இவன் புல்லாங்குழல் ஊதுனவொன்னு வந்துடும். இப்படி ஊதிக்கிட்டே அவன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வருவான். இவன் வர்ற நேரம், இந்த புல்லாங்குழல் ஊதுற நேரமும் நம்ம ராஜா அப்படி வருவாரு, அவர் வந்து ஊர்வலம் வருவாரு. அப்ப இது எல்லாமே ஒரே டைம்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சைமல்டேனியஸ்லயே. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த நீரு, தண்ணீரு, மலரு, நறுமலரு, சென்னி, இள வளவன். ஏங்க சென்னின்னா தலைவன் அர்த்தம், வளவன்னா சோழன் அர்த்தம், இளவளவன்னா இளமையான சோழன் அர்த்தம். நறு மலர் தாருன்னா மாலை, மலர்மாலை, நறுமணம் மிக்க மலர் மாலை. தென்னீர்னா நல்ல குளிர்ந்த தண்ணீரை ஊத்தி உருவாக்கப்பட்ட அழகிய மலர் மாலையை அணிந்த இளமையான எங்களுடைய சோழ நாட்டு மன்னன் அப்படின்னு இவ்வளவு சொல்றான். தென்னீர் நறுமணத்தார் சென்னி இளவளவன். மன்னகம் காவலனே என்பதால் இந்த மண்ணு முழுக்க அவன் தான் காவல்காரன் அப்படின்னு சொல்றாங்க. மன்னகம் காவலனே யானக்கார் காவானோ, மன்னகத்தை முழுக்க காக்குறானே என்ன காக்க மாட்டானா? புல்லாங்குழல் ஊதுது, என்னடா பண்ண சொல்ற? இந்த மாலை மயங்குகின்ற நேரம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாலை மயங்குற நேரம் அவன் புல்லாங்குழல் ஊதுறான், நீ வேற வரப்போற, நான் எவ்வளவு தாண்டா கஷ்டப்படுறது அப்படின்னு கேட்கிறா இவன். என்னை காவானோ அப்படின்னு கேட்கிறா. மாலை பொழுத வராம தடுக்க தெரியலையே உனக்கு அப்படின்னு கேட்கிறான். அரைபறை யானை அலங்குதார் கிள்ளி முறை செய்யும் என்பதால் தோழி இறை இருந்த அங்கோல் அணிவடையே சொல்லாதோ மற்றவன் செங்கோன்மை சென்னின்றவாறு. செங்கோன்மைன்னா செங்கோல் சொல்றான்னா முறையாக ஆட்சி செய்யறது பேரு செங்கோல் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அறம் சார்ந்த ஆட்சி, அது வந்து செங்கோல். இப்ப இந்த மாணிக்க பரல் முத்து பரல்னு கண்ணகி சண்டை போடுவாங்க, அதுல என்னுடைய மாணிக்க பரல்பாங்க, இந்த முத்து பரல்வாங்க, போட்டு அடிச்சா வேற ஒரு பரல் இருக்கும். ஐயோ அப்படின்னுட்டு யானை மன்னன் யானை கல்வன் அவன் சொல்லுவான். இவ தேரா மன்னா அப்படின்னு ஆரம்பிச்சு கேள்வி கேட்பான்ல. அப்போ தப்பு செஞ்சோன்னு உடனே அவனுடைய அறம் சார்ந்த செங்கோல் வளைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு பாண்டியன் நெடுஞ்செழியன் நினைச்ச உடனே அவன் உயிர் போச்சு. உயிர் போன உடனே அந்த போன உயிர் செங்கோலை நிமிர்த்தி சென்றதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அறம் சார்ந்த ஆட்சி இருந்ததுன்னா செங்கோல் ஆட்சின்னு அர்த்தம். அவன் மன்னன் தப்பு பண்ணான்னா செங்கோல் ஆட்சி இல்லைன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன சொல்றா? சென்னின்றவாறுன்னு செம்மையாக நின்றவாறு. செங்கோன்மை அப்படின்னா இவனுடைய செங்கோன்மை நேராக நிக்கல. ஏண்டான்னு கேட்டான்னா, இறை இறந்த அங்கோல் அணிவலைய சொல்லாதோ அப்படின்னா இவன் ஆளு கிடைக்கல, அதனால அழகிய அணிவலையை அணிந்த என்னுடைய தோள்கள்லாம் மெலிஞ்சு போச்சு. நான் இவ்வளவு மோசமாக இருக்கிறேன் உடல்நிலை, இவனை நினைச்சு சேர்ந்து ஏங்கி என் உடம்பு கெட்டு போச்சு. இது எப்படி செங்கோல் ஆகும் அப்படின்னு கேட்கிறான். அரை பறை ஆணை அலங்குதார் கிள்ளி. தார்னா மாலை, அலங்குன்னா அலங்காரமாக, கிள்ளின்னா சோழன். முறை செய்யும் என்பதால் தோழி, இவன் முறையாக நாட்டை நடத்துறான்னு சொல்றீங்களே, இது எப்படி நியாயம்? செங்கோன்மை சென்னின்றவாறு இல்லையாடா, வளைஞ்சுதானே கிடக்குது. என் தோல் மெலிஞ்சு கிடந்தா அவன் செங்கோல் வளைஞ்சுதானே கிடக்குது அப்படின்னு சொல்றான். நீள்நிலத்தார் வளவன் நின்மேலானாகவும் நாணிமை இன்றி நடத்தியால் நீள்நிலம் கண்தன்மை கொண்டலரும் காவிரி நீர்நாட்டு பெண்தன்மை இல்லை பிடி. பிடின்னா யானை, பெண் யானை. களிருன்னு சொன்னாங்கன்னா ஆண் யானையா இருக்கும். பிடின்னா பெண் யானை. காவிரி நீர்நாட்டு, நாடு நீர்நாடு, காவிரி நீர்நாடு. பெண் தன்மை இல்லை பிடி. நீ பிடி பெண் யானை, உனக்கு ஏன் பெண்மையே இல்லை, பெண் தன்மையே இல்லை அப்படின்னு கேட்கிறா இவ யானையை பார்த்து. ஏன்னு கேட்டா, நாணிமை நன்றி இன்றி நடத்தியால், உனக்கு நாணமே இல்லாம நீ நடக்கிற, இப்ப அந்த படகுதிரை மாதிரி நடக்கிற, ஆம்பளை மாதிரி நடக்கிற, பொம்பளை மாதிரி அடக்க ஒடுக்கமா பொட்டு போல என்ன சத்தம் கேட்காம அப்படி மெதுவா பைய நடந்து வரணும் இல்ல. நீ ஏன்னா நீ மேலானாகவும், யாரு? நீர்நிலத்தார் வளவன். அவன் இந்த நிலம் முழுக்க, இவ்வளவு பெரிய நிலத்துக்கு முழுக்க அவன் தலைவன் வளவன். அவன் மேல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் ஒரு ஆம்பளை உன் மேல உட்கார்ந்து இருக்கிறான்னு கொஞ்சமாவது உனக்கு சொர்ணம் இருக்குதா? உனக்கு கொஞ்சமாவது உனக்கு அதை பற்றிய உள்ளுக்குள்ள கூர்மை ஒண்ணு இருக்குதா? நீ பெண்ணாக இருக்கிறாயே, உன் மேல ஒரு ஆம்பளை உட்கார்ந்து இருந்தா எவ்வளவு மெதுவா நடக்கணும், அந்த மாதிரி நடக்காம நீ இப்படி இருக்கிறியே, உனக்கு பெண் தன்மையே இல்லையா அப்படிங்கிறா. உள்ள இருக்கிற அர்த்தம் என்னன்னா, நீ போர்ல போற போது ஓடுவல்ல, வேகமா ஓடி போய் எதிரியை அடிக்கணும், யானை போகும் இல்லையா, அந்த போர்ல பாயிற மாதிரி எல்லாம் பாயக்கூடாது. மெதுவா நடந்து எங்க வீட்டு வழியா போனேன்னா நான் அவனை ராஜாவை இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்ல வர்றான். செங்கால் மடனாராய் தென்னுரந்தி சேரியில் நின் கால்மேல் வைப்பன் என் கை இரண்டும் நண்பால் கரை உறிஞ்சி மீன் பெறலும் காவிரி நீர் நாடற்கு ஒரே ஆயோ யானொற்ற நோய்.
இவளுக்கு நோய், உற்ற நோய், யான் உற்ற நோய், நான் உற்ற நோய், உரையாயோ பொய் சொல்லாத. யார்கிட்ட? காவிரி நீல் நாடன். இது காவிரி நீர் இருக்குது, அந்த நாட்டை சேர்ந்து அந்த ராஜா கிட்ட போய் சொல்லு. என்னன்னு யார் சொல்லு? செங்கால் மடநாராய். நாராய் நாராய் செங்கால் நாராயண் பாட்டு பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்போம். அந்த செங்கால் மடநாராயணா கள்ளங்கபடமற்ற, விவரம் தெரியாம, நைவெற்றுமாங்க இங்கிலீஷ்ல. NAIVE NAIVETE நைவெற்றுன்னா அது ஒரு அப்பாவின்னு சொல்லுவாங்கல்ல, விவரம் தெரியாமல், கள்ளங்கபடம் இல்லாமல், இன்னோசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. செங்கால் மடநாராய் தென் உரந்தை சேரியல். நீ பறந்து போய்கிட்டு இருக்கிற, இல்ல தண்ணி கிடைக்கிறனாலாம் மீன் கிடைக்கிறனாலாம் போயிட்டே இருக்கிற. நீ தென் உரந்தை, உரந்தைங்கிறது அவங்க ஹெட் ஆபீசர். அங்க ஒரே ஊருக்கு போனேன்னா, நின் கால் மேல் வைப்பனன் கையரண்டம். உன் காலை ரெண்டையும் தொட்டு நான் என் கையால தொட்டு கும்பிடுறேன். தயவு செய்து நீ அங்க போனேன்னா கரை உறிஞ்சி மீன் பெறலும். அந்த தண்ணி அந்த ஆட்டம் ஆடுமா, அவ்வளவு தண்ணி புரண்டு கரை புரண்டு ஓடுதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கரை புரண்டு ஓடுற ஆத்துல இது கரை புரண்டு மீன் தவிக்குமா. கரையில போய் மோதி இந்த பக்கம் போய் என்ன, அது ஆறு சும்மா மெதுவெல்லாம் ஓடல, அவ்வளவு ஆற்றின் வேகம் அவ்வளவு இருக்குது. அவ்வளவு வளமான நாடுன்னு சொல்றாங்க. கரை உறிஞ்சி மீன் பெறலும் காவிரி நீர் நாடற்கு உரையாயோ யான் உற்ற நோய். நான் கஷ்டப்படுறேனே, காதல் நோய்வாய்ப்பட்டு நான் இங்க தனியா கிடந்து தவிக்கிறேனே, நீ மட்டும் போய் உரந்தை பக்கம் போறேன்னா அவனை பார்த்தா அவன்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி ஒருத்தி உன்னை காணாம தவிக்கிறா அப்படின்னு சொல்லு. உன் கால் ரெண்டுலயும் நான் கைய வச்சு கும்பிடுறேன் அப்படின்னு சொல்ல வரலாம். நாரைகிட்ட வரக்கண்டு நானாதே வல்லையா நெஞ்சே மரக்கண்ணோ மண்ணாழ்வர் கண் என்றிறக்கண்டாய் வாழ்வுழுவை வெல்கொடியான் வன்புணல் நீர் நாடற்கன் தோல் அழுவம் தோன்ற தொழுது. தோல் அழுவம்னா தோல் படுகின்ற துயரம். என்னுடைய தோல் அவன் என்னை கட்டி அணைத்துக் கொள்ளாமல் வருகின்ற துயரம். தோல் அழுவம் தோன்ற தொழுதுன்னா போய் கூட்டிக்கிட்டு வான்னு அர்த்தம். தொழுதுன்னா வணக்கம்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம், அவனை போய் கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு ஒரு அர்த்தம். என்னுடைய தோல் அழுவம், இந்த தோல்ல இருக்கிற துயர்கா தீர்ந்து போகின்ற மாதிரி நீ அவனை கூட்டிக் கொண்டு வா. இது யாரு? வன் புனல் நீர் நாடற்கு. வாழ் உழுவைன்னா ஒளி மிக்க புலி. அந்த புலிங்கிறது இவனுடைய சின்னம். இல்ல சோழனுக்கு சின்னம் ஆமா இருக்கும், அவனுக்கு வில்லி, அவனுக்கு புலி. ஒளி மிக்க புலிங்கிறது சோழனை சொல்லுது. வாழ் உழுவை வெல்குடியான். இவனை வரக்கண்டு நாணாதே. அவன் வந்தான்னா நாணப்பட்டு வெட்கப்பட்டு கண்ணை மூடிக்காத. வல்லையா நெஞ்சேன்னா வலிமை கொண்ட என்னுடைய நெஞ்சே, வெட்கப்படாம உனக்குள்ள இருக்கிற வீரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சமாளிச்சுக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவனை பார், வெட்கப்பட்டு கண்ணை மூடிக்காத. மரக்கண்ணோ மண்ணாழ்வர் கண். அவன் கண்ணு என்ன மரப்பாச்சி கண்ணா? அவன் கண்ணு நிஜமாவே மனிதன் கண்ணு, ஆணோட கண்ணு, மன்னனோட கண்ணு தானே. என் கண்ணை பார்த்தோம்னா உடனே அவன் காதல் வயப்பட்டு வந்துருவானே. மரக்கண்ணோ மண்ணாழ்வர் கண்ணு இறக்கண்டா, இரக்கம் இல்லாத மரப்பாச்சி கண்ணா அவனுடைய கண்ணு. அவனை வரக்கண்டு நானாதே. கொஞ்சம் துணிச்சல் எடுத்துக்கிட்டு ஸ்டடி பி கான்பிடென்ட் அப்படின்னு உனக்கு நீயே சொல்லிக்கோ. அதுக்கப்புறம் பாரு, அப்ப உன்னுடைய தோல் அனுபவம் போயிடும், உனக்கு தோல்ல இருக்கிற துயரம் எல்லாம் போயிடும் சொல்றான். இவளுக்கு இவளே பாடிக்கிறது. பேயோ பெருந்தன் பணிவாடாய் பெண் பிறந்தாரோயோ பெண் பிறந்தாரேயோ உனக்கு இங்கு இறைக்குடிகள். நீயோ கழிபடுமால் யானை கடுமான் தேர்கிள்ளி அழியிடை அற்றம் பார்ப்பாய். அழியிடைன்னா அவன் அற்றம்னா கேப் கிடைக்குதான்னு பாக்குறது. எப்போ இது சாரு ஃப்ரீயா இருக்கிறாருன்னு பார்த்துட்டு அவர்கிட்ட போய் சைன் வாங்க சொல்லுவாங்கல்ல மேனேஜர் பாஸ் கிட்ட, அந்த மாதிரி அற்றம் பார்ப்பாய். நீ எப்ப கேப் கிடைக்குதுன்னு பார்த்து அந்த கேப்ல நீ எதனா ஒண்ணு பண்ணணும்னு பாக்குற. இது பனி. என்ன பனி? வாடை. வாடைங்கிறது இந்த பனி வாடைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டிசம்பர்ல வர்ற குளிரு. வாடைங்கிறது குளிரு, பனிவாடை. தண்ணுன்னா குளிர்ந்த பனிவாடை. அதுக்கப்புறம் பெருந்தன், ரொம்ப ரொம்ப குளிர்ந்த பெருந்தன் பனிவாடாய். நீ என்ன பேயா? இவ்வளவு குளிரான காத்து அடிக்கிறிய நீ என்ன பேயா? நீ பெண் பிறந்தாரையோ, நீ பெண்ணா பிறக்கவில்லையா? உனக்கு இங்க இறைக்குடிகள். நாங்கெல்லாம் பெண்களா இருக்கிறதெல்லாம் உங்களை பார்த்தா உனக்கு என்ன இழப்பமா கிண்டலாகுதா? நாங்க என்ன அவ்வளவு குறைப்பட்டவர்களா? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். நீ பார்த்து வெயிட் பண்ணினே வெளியில இருக்கிற. சாயங்காலம் கேப் கிடைக்கிற போது என்ன பண்ணிடுறேன்னா அவன் வரலன்னு தெரிஞ்ச உடனே நீ வந்து என் மேல மோதி என் உடலை இவ்வளவு தூரம் துன்புறுத்துகிறாயே, வருந்த செய்கிறாயே அப்படின்னு சொல்றான். அவன் வந்தான்னா கட்டி அணைச்சிக்கிட்டான்னா, வெம்மை வந்ததுன்னா எல்லாம் சரியா போயிடும். ஆனா என்ன ஆகுதுன்னா அது டிசம்பரா இருக்குது, வாடையாக இருக்கிறது, பனி வாடையாக இருக்கிறது, தன் பனி வாடையாக இருக்கிறது, குளிர் பெருந்தன் வாடையாக இருக்கிறது. நீ வெயிட் பண்ற, மாலை வரைக்கும் பகலெல்லாம் கம்முன்னு தான் இருக்கிற.
சாயங்காலம் வரைக்கும் பார்த்துட்டு அவன் வரவே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த கேப்ல வந்து என் மேல பட்டு, நான் ஏற்கனவே மாலையில கஷ்டப்படுறேன், 10 நீ வேற இவ்வளவு கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு சொல்றான். நெடுவேல் நலங்கள்ளி சோநாட்டு தாமரையும் நீளமும் வந்து யாமத்து வண்டொன்று வந்தது வாரல் பணிவாடாய் பண்டன்று பட்டினம் காப்பு. முன்ன மாதிரி இல்ல, காப்புன்னா காவல் காக்குறது, நாட்டை காவல் காக்குறது, ரோடெல்லாம் ஊரெல்லாம் எல்லையெல்லாம் காவல் காக்குறது வந்து காப்பு. பட்டினம்னா டவுனு, நம்ம ஊரு. பண்டன்றுன்னா முன்ன மாதிரி கிடையாது. இப்போ நிறைய சேஃப்டி செக்யூரிட்டி போட்டானுங்க, வாட்ச்மேனை போட்டானுங்க, சோல்ஜர் மிலிட்டரிக்காரங்க எல்லாம் போட்டான், போலீஸ் எல்லாம் போட்டான். இதுல என்ன ஆகுதுன்னா, நெடுவேல் நலங்கிள்ளின்னு இந்த ராஜா இருக்கனால கிள்ளி நலம் கிள்ளி, நெடுவேல்னா பெரிய வேல் வச்சுக்கிறான், சோநாட்டுனா சோழ நாட்டு, தாமரையும் நீளமும் வந்து அப்படின்னா தாமரை எப்போ வரும்னா இந்த நள்ளிரவுல வரும் போல இருக்குது, இல்ல நீளம் வரும் போல இருக்குது. ஒண்ணுமா நள்ளிரவில் வண்டு தேனை உண்டு. இந்த தாமரை மலர் போன்ற முகம் இவளுடைய முகம். இவ என்ன சொல்றா, தாமரையும் நீளமும் தை வந்துங்கிறான். அப்படின்னா தாமரைன்னா இவ மலர் போன்ற முகம், நீல மலர் போன்ற விழிகள். இவ கண்ணுல நீல கலர்ல இருக்குதான். அதனால நீலம் சொன்னா அது கண்ணு, தாமரைன்னு சொன்னா இவளுடைய முகம். தாமரையும் நீளமும் தை வந்துன்னா இவன் வந்து தடவி பார்த்துன்னு அர்த்தம். மன்னன் வந்து தடவி பார்த்து, நேர்லயோ கனவுலையோ மன்னன் வந்து தடவி பார்த்திருக்கிறான். நெடுவேல் நலங்கிள்ளி சோழ நாட்டு தாமரையும் நீளமும் தை வந்து யாமத்து வண்டென்று வந்தது வாரல் பணிவாடாய். வண்டு வந்தது மாதிரி, வண்டு இந்த மாதிரி அழகான தாமரையில அது பூத்து இருக்கிற இடத்துல, நீல மலர் பூத்து இருக்கிற தாமரை பூத்து இருக்கிற இடத்துல வண்டு வந்தது. அது மாதிரி இந்த சோழ நாட்டு மன்னன் வந்து என் முகத்தை தொட்டு, என்னுடைய உடலை தொட்டு, என்னுடைய கண்ணை தொட்டு, எல்லாத்தையும் தொட்டிருக்கிறானே. இது முன்ன மாதிரி இல்லடா, நீ முன்ன வந்து தொட்டுட்டு போன மாதிரி இப்ப தொட முடியாதுடா, இப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு சொன்ன அர்த்தம்னா, எல்லாம் இருக்குது, மரியாதையா அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுன்னு அர்த்தம். வராதுன்னு அர்த்தம் கிடையாது. நாடு ரொம்ப செக்யூரிட்டி டைட்டா இருக்குது, ஆனா எல்லாத்தையும் தாண்டி வா, நான் காத்துன்னு இருக்கிறேன், நான் வானான்னு சொல்லல, வரலைன்னு சொல்லல, நாடு செக்யூரிட்டி ஜாஸ்தியா போட்டுக்கிறாங்க, நீதான் பெரிய கித்தாப் தானே, வந்துரு அப்படின்றாயவன். தானை கொண்டோடுவதோ தானை கொண்டோடுவதாயன் செங்கோன்மை சேனை அறிய கிளவேனோ யானை பிடிவீசும் வண்டடக்கை பெய்தந்தார் கிள்ளி நெடுவீதி நேர்பட்ட போது. இது தாறு தன் தாறு பெய்தாறு பெண் தன் பெய் தன் தார் கிள்ளி. வண்டடக்கைன்னா வளமையான தோள்களை உள்ள ஆளு. என்ன பிடி வீசும் வன் தடக்கைன்னா இது யானை வந்து தும்பிக்கையை தூக்கி அடிக்குமா வேணாங்கிறத. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நெடுவீதினா மெயின் ரோட்ல ராஜா வருவார். நேர்பட்ட போதுன்னா ஸ்ட்ரைட்டா ஐ டு ஐ மீட் பண்றது. இது கனவுல இல்ல, நினைவுல இல்ல, இங்க வேற எங்கேயோ பாக்குறது இல்ல. நெடுவழியில மெயின் ரோட்ல சார் வர்ற போது, அவர் மாலையில வருவார் இல்ல காலையில வருவார் இல்லையா, அவர் வருவாரு. வர்ற போது கூட சேனையும் சேர்த்துக்கினே வருவாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சுற்றத்தான இந்த பாடி கார்டெல்லாம் சேர்த்துன்னு சேனையெல்லாம் சேர்த்துக்கிட்டு அவர் மெயின் ரோட்ல வருவாரு. நெடுவீதி நேர்பட்ட போது என்ன பண்ணுவேன்னா, சேனை அறிய கிளவேணும். சேனைன்னா உன் நாட்டு உன் பின்னால இருக்கிறானே உன் சோல்ஜர்ஸ், உன் பாடி கார்டு, அவங்களும் கேட்கிற மாதிரி சொல்லுவேன். தானை கொண்டோடுவதோ என் செங்கோன்மை. தானைன்னா முந்தானைன்னு அர்த்தம், தலைப்பு. அப்ப சேல தலைப்புன்னு சொல்ற போது என்ன, என்னுடைய செக்ஸ், என்னுடைய உடல், என்னுடைய ஆசை, உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. தானை கொண்டோடுவதோ செங்கோன்மை. நீ என் முந்தானையை நீ தூங்குற போது எடுத்துட்டு போயிட்ட, இல்லைன்னா யாரோ வந்து தொடுற, நீ வந்து இழுக்கிற. என் முந்தானையை இழுக்கிறது இதுவா செங்கோன்மை. நீ வா, நீ மெயின் ரோட்ல வா, உன் ஆளுங்களோட வா, மொத்த பேரும் முன்னால வச்சு சபையில வச்சு உன்னை கிழிக்கிறான் பாருடா. பிடி வீசும் வண்டடக்கை பெய்தந்தார் கிள்ளி நெடுவீதி நேர்பட்ட போது. நேர்ல பாக்குற போது தானை கொண்டோடுவதோ செங்கோன்மை சேனை அறிய கிளவேனோ. எல்லாம் மொத்தம் நாட்டு மொத்தம் கேட்கிற மாதிரி நான் பண்ணிடுறேன்டா வாடா அப்படிங்கிறான்னா, நான் இவனை லவ் பண்றேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் ஆமான்னு ஒத்துக்கிட்டு இவன் வேற வழி இல்லாம என்னை கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். சோ ஐ எம் டன், மொத்தம் முடித்து விட்டேன். சோ இதுல அழகு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண் காதல் வயப்படுகிறாள். சோழ மன்னன் அவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறான். அப்ப நாடு எப்படி இருக்குது, உறவு முறைகள் எப்படி இருக்குது, பழகு முறை எப்படி இருக்குது, கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு, செக்யூரிட்டி எப்படி இருக்குது, நாட்டின் வளமை எப்படி இருக்குது, அந்த தேங்காயோ தேரையோ இல்ல தண்ணியோ, அந்த மலர் மாலைகளோ, அந்த வானவர்களோ, அந்த செங்கோன்மையோ ஒட்டுமொத்தமா ஒரு பிக்சர் கொடுத்துடலாம். திஸ் இஸ் த வே. இந்த அந்த காலம் நம்ம
ஒரு ஊரை பத்தி சொல்ற போது ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுப்போம் இல்லையா, அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே இந்த 4 லைன் வெண்பால கொண்டு வந்து இத பெண் பாடுகிறாள், காதல் வயப்பட்டு பாடுகிறாள், மன்னனை பற்றி பாடுகிறாள் அப்படின்னு சொல்றானே தவிர உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஊரு முழுக்க என்னென்ன வளமெல்லாம் இருக்குதோ அவ்வளத்தையும் சொல்லி முடித்து விடுகிறார்கள். அது இன்னமும் பெரிய அழகு. காதல் அழகு, பெண் அழகு, மன்னன் அழகு, ஊர் அழகு, ஒட்டுமொத்தமாய் சேர்த்து பார்க்கிற போது பேரழகு. நன்றி. எழுதிடலாம். சொல்லுங்க. கல்யாணம் மேடம் ஏதோ சொன்னாங்க, சொல்லுங்க. சரி, நானும் இருக்கேன்னு சொன்னேன் சார். ஓகே ஓகே. அட்டெண்டன்ஸ் கொடுக்கறாங்க. சாரும் இருக்காரு. வணக்கம். வணக்கம் ஸ்ரீதர் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம். வெளியே வாங்க வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. வாங்க பேசுங்க. வாங்க. உட்காருங்க. மாலையில மன்னர் வந்திருக்கிறார். உலா வந்திருக்கிற உலா இல்ல இல்ல கொஞ்சம் லேட்டா தான் கீழே இறங்கி வந்தனால ஒரு 4 என்ன சொல்றது போயம் கேட்டிருப்பேன் நினைக்கிறேன். ரொம்ப அருமைங்க. நீங்க சொன்ன மாதிரி ப்ரொஃபசர் தமிழா போயிருக்க வேண்டியது எங்கேயோ போயிட்டீங்க நீங்க பாட்டுங்க. அந்த ஃபீல்டு யூ மஸ்ட் பி டூயிங் வெரி வெல். ஆனா இது தமிழ்ல வந்து ரொம்ப ஒவ்வொரு 2 வேர்ட்ஸ் பிரிச்சு அர்த்தம் சொல்றது வந்து சம்திங் வெரி நைஸ். நான் திருப்பி அதே தான் சொல்றேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு வாத்தியார் நான் வந்து காலேஜ்லயோ ஸ்கூல்லயும் இருந்திருந்து போனார்ஸ் படிக்காம இருந்திருந்தா கண்டிப்பா ஐ ஆல்சோ மஸ்ட் ஹவ் கான் வெரி டீப் இன்டு தமிழ். இப்ப என்னுடைய தமிழ் நாலேஜ் பாத்தீங்கன்னா 10% கூட கிடையாது. அது அந்த மாதிரி போயிடுச்சு. ஆனா கேட்கிறப்ப இட் வாஸ் வெரி அஸ்பைரிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப ரொம்ப அறிவு இருக்குது பாருங்க. அந்த காலத்து எவ்வளவு எழுதி வச்சு எவ்வளவு அருமையா பண்ணிருக்காங்க. Something very nice and your presentation also is very good, very fantastic. Thank you very much. கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஆள் வேணும்ல சார்? என்னங்க கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஆள் வேணும்ல? அதான் இந்த நாடு வேணாட்டு ஆப்பிரிக்கா கூட்டு போயிட்டாங்க. அதனாலதான் சொல்றேன். எங்களுக்கு வேணும்ல. வெரி நைஸ். Thank you sir. ரொம்ப ஹாப்பி உங்களை பார்த்ததுல ரொம்ப நாளைக்கு அப்புறம். சோ நைஸ். ஆக்சுவலா வந்து ஒரு அற்புதமான பிரசன்டேஷன்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது இந்த முத்தல்லாயிரம் பொறுத்த வரைக்கும் இது வந்து எனக்கு முழுக்க என்னோட பார்வையில வந்து இது ஒரு ஆண் தான் எழுதியிருப்பான் அப்படின்றது தான். இது ஆணாதான் எழுதணும். பெண்ணோட பார்வையில இருந்து பல கோணங்கள்ல சிந்திச்சு இப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்றத வச்சு காதல் வயப்பட்டுட்டாவே பைத்தியக்காரதனை வந்துடும். எப்படியெல்லாம் திங்க் பண்ணும், எப்படியெல்லாம் இப்படிதான் திங்க் பண்ணுன்றத இல்லாத எப்படியெல்லாம் திங்கிங் ஓடும் அப்படின்ற மாதிரி அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கற்பனை எல்லாம் சேர்த்து இந்த மாதிரிலாம் சண்டை போடலாம், இந்த மாதிரிலாம் இருக்கலாம், இந்த மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஊடல்கள்லாம் எப்படி வரும்ன்றதை அழகா சொல்லி போன எபிசோட்லயும் சரி இந்த எபிசோட்ல முழுக்க பார்த்தோம்னா அது வந்து டோட்டலாவே எழுதியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் காதல் வயப்பட்டவங்க இருக்கிறாங்களான்னு பார்த்தா அது வேற விஷயம். அது கொஞ்சம் வேற விஷயம் வச்சு. பட் அங்கங்க இந்த மாதிரி ஒரு சில மாறுதல்கள் இருக்கும்ன்றதான் காமிச்சிருக்காங்க. கவிநயம் அற்புதம். அந்த கவிநயத்துல வந்து நீங்க சொன்ன விளக்கெல்லாம் பிரமாதமா இருந்தது. வாங்க மற்றவர்கள் பேசலாம். யார் பேசுறது? எக்ஸலன்ட் சார். பிச்சு உதறிட்டீங்க சார். பிச்சு உதறிட்டீங்க சார். அப்படியே ஒரு மாலை மயங்கிற நேரன்ற மாதிரி அப்படியே மயங்கிட்டு சார். இப்ப கடன் படிக்கிறீங்க, கடன்னு அர்த்தம் சொல்றீங்க சார். நான் கடைசியா ஒரே ஒரு பாடல் தான் படிச்சு பாக்குறேன், வரவே இல்லை. கடைசி பாடல் நீங்க படிச்சு சொல்ற பாருங்க. தானை படிக்கவே வரல எனக்கு. தானை கொண்டாடுவதாயின் செங்கோன்மை சேனை அறிய கிளவனும் யானை பிடிவீசம் வன் தடக்கை பெய்தன் தார்கிள்ளி நெடுவீதி நேர்பட்ட போது அப்படின்ற பாடத்தை படிக்கிறதுக்குள்ள எனக்கு பல்லெல்லாம் உடையுது. நீங்க அதுக்கு வார்த்தைக்கு மட அர்த்தம் சொல்றீங்க. நெடுவீதி நேர்பட்ட போதுன்னு ஆரம்பிச்சு அந்த பாட்டுக்கு முழு அர்த்தம் சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல்
கடைசியா 2-3 பாடலாம் சேர்ந்து படிச்சார். சேர்ந்து பாக்குறப்ப பாட்டோட கேட்கறப்போ இன்னும் நல்லா புரியுதுங்க. இன்னொரு பாட்டு எனக்கு எடுத்து வச்சு சொன்னது, இந்த பாட்டு எடுத்து வச்சு கேட்டாக்கா இன்னும் நல்லா இருக்கு. பண்டன்று பட்டினங்காப்புன்னு ஒரு செய்யோடு படிச்சீங்க, ரொம்ப எக்ஸலன்ட் சார். ஒன்னும் பிரமாதம். அது படிக்கவே எங்களால முடியல, படிச்சு உள்வாங்க முடியல. இது எல்லாத்தையும் நீங்க உள்வாங்கி வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் சொல்றீங்க பாத்தீங்களா, அதான் கிரேட், சூப்பர் சார். ஸ்ரீதர் சொன்ன மாதிரி நீங்க தமிழ் பண்டிதரா போயிருக்க வேண்டிய, தமிழ் ப்ரொஃபஸரா போக வேண்டியது, தமிழ் பேராசிரியர் போயிருக்க வேண்டியது. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். கண்ணார காணும் கனவு, கண்ணார காணும் கனவுன்றது இதோ அந்த வார்த்தைகளா எப்படி விழுது பாருங்க. கண்ணார காணும் கனவு, அந்த தென்னம்பாளையில் தேன் கொடுக்கட்டதில் ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. பாராட்டுகள், வாழ்த்து. எக்ஸலன்ட். தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க பத்மா மேடம் பேசுங்க. வணக்கம். அப்சலாமா, உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன், ரொம்ப சந்தோஷம். ராமு சார், நான் கொஞ்சம் லேட்டா டுவர்ட்ஸ் எண்ட் தான் வந்தேன். கேட்ட வரைக்குமே ஐ என்ஜாய்ட் அ லாட். பட் எனக்கு இதுல என்னன்னா ப்ளூ ஐஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூ ஐஸ் அப்போ இருந்திருக்காங்க. யூஸ்வலா நம்ம ஊர் பெண்களுக்கு ப்ளூ ஐஸ் ரொம்பவே கம்மி. ஆனா அதுவுமே வச்சு வர்ணிச்சிருக்காங்கன்னா அப்ப இருந்திருக்கு, அப்போ ஏதோ ஒரு சேஞ்ச் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த இந்த காதல் பாடல்கள்ல உங்களுக்கு அந்த ஈர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த ஃப்ளோ, அந்த எனர்ஜியோட அப்படியே கடகடகடன்னு வாசிக்கிறீங்க. அடுத்து யுடெமில உங்களுடைய தமிழ் பாடங்களையும் நாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பண்ணலாம், நல்ல ஐடியா. சரி, முத்தொள்ளாயிரம் பண்ண முடியுமா? தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி. வணக்கம் சார். வணக்கம் வேலம்மாள். வாங்க. எல்லாரும் சொன்னதை நானும் வழிமொழிகிறேன். நீங்க உண்மையிலே தமிழ் புலமை வாய்ந்த அந்த ஒரு துறைக்கு போயிருந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு ஈடு இணையற்ற பேராசிரியர் எங்கள் தமிழ் உலகத்திற்கு கிடைத்திருப்பார். அவ்வளவு, அதாவது அதை படிக்கிறது பெருசு கிடையாது சார், அதை சொல்றதுதான். எல்லாம் இதை விட தெளிவா படிக்கிறவங்க எழுதுறவங்க எல்லாம் இருப்பாங்க, அது விடயமே கிடையாது. ஆனா அதை வெளிப்படுத்துறீங்க பாருங்க, அதுதான் உங்களுடைய பெரிய சக்தியா நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுவும் அந்த சோழன் அந்த சோழன்ல இந்த யானை மரம்னு ஒண்ணு, அது ரொம்ப சிறப்பான ஒரு, அதுல வரக்கூடிய ஒரு செய்யுள். கொடிமதில் பாய்ந்து இற்றகோடும் அரசரின் முடியிடறி தேய்ந்த நகமும் பிடிமுன்பு கொல்லாமை நாணி புறங்கடை நின்றதே கல்லோ தோல் கிள்ளிய களி. ரொம்ப அழகான பாடல் அது. சோழன் இதுலதான் வரும். அவனுடைய யானைக்கு கூட எவ்வளவு மரம் இருக்கிறது என்பது, அதாவது அந்த கல் மலை போன்ற தோற்றம் கொண்டவன் தான் அந்த சோழன் சொல்றாங்க. அவனுடைய யானை பகைவருடைய கோட்டையை பாய்ந்து பாய்ந்து இடிச்சதுனால அந்த நுனி முறிஞ்சிட்டுதான். அதை கூட அந்த ஒரு காதல் உணர்வோட அழகா சொல்வாரு. அதனால அந்த யானை தன்னுடைய பெண் யானையின் முன்னால வருவதற்கு நாணி அது ஒளிச்சு அப்படின்னு நின்னுதான். அது ரொம்ப அழகா, அது ரொம்ப சிறப்பான ஒரு குறள். அந்த அந்த செய்யுள், அந்த செய்யுளை ரொம்ப அழகா சொன்னீங்க. அத இது மாதிரி நிறைய வரும். அதுல நீங்க உண்மையிலே முத்தொள்ளாயிரத்தை ரொம்ப ரசிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு பாடும் அது ரசிக்கக்கூடிய பாடல். நீங்க சொன்னதன் மூலமா நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். மத்தவங்களுக்கு இதை படிக்கிறதுக்கான தூண்டுதலை நீங்க ஏற்படுத்திருக்கீங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லி, இப்படி தொடர்ந்து சில இலக்கியங்களும் இங்கு பேசினால் சிறப்பாக இருக்கும் என்ற என்னுடைய ஆசையும் இங்கு சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். இதை ஏற்பாடு செய்த நம்ம ஸ்ரீவன் சாருக்கு என்னுடைய நன்றி. வணக்கம் சார். நன்றி 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 சார், நன்றி. வாங்க வச்சலாம் மேடம் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். உண்மையிலேயே இலக்கிய விருது தான் சார் இது. நான் 1900 படிக்கல, ஆனா டவுன்லோட் பண்ணிட்டேன். டைமா இதுக்கு பிறகு 200 சொச்ச பக்கங்களை நீங்க இன்றைக்கு கொடுத்ததே நல்லா அமிர்தமா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது. அது உங்க பாணியில அத கேட்கும் போது அவ்வளோ அருமையா இருந்தது. வரத்தை விட்டு நகரல, சரிங்களா? அதே அவ்வளவு சிறப்பா இருந்தது. ரொம்ப நன்றி சார். அடுத்து படிப்பேன். படித்த பிறகு மறுபடியும் ஒரு கலந்துரையாடல் எழுதிக் கொள்வோம் சார். நன்றி சார், ரொம்ப சிறப்பா இருக்கு. எனக்கு 1900 தெரியாது. என்னோட டீச்சர் வைதேகி ஹெர்பர்ட்னு பேரு. சங்க இலக்கியம் ஒரு 6 மாசமா அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். வாரம் சனிக்கிழமை 9:30 10:30 இரவுல. அவங்கதான் சொன்னாங்க, முத்தொள்ளாயிரம் அடுத்த கிளாஸ்ல சிலது படிச்சுட்டு வாங்கன்னாங்க. நம்ம சிலதுன்னு சொன்னோம்னா நம்ம மொத்தமா படிக்கிறது தான் நமக்கு தெரியுங்கிறதுனால மொத்தமா ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டு கும்மி பார்த்தா அவ்வளவு அழகா இருக்குது. நிஜமாவே எனக்கே வியப்பா இருந்தது. எனக்கு முன்னாடி தெரியாது. ஒரு
20 நாள் 1 மாதத்துக்கு முன்னால முத்தொள்ளாயிரம் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர எதுவுமே தெரியாது. ஆனா படிச்சு பாக்குற போது வெண்பா எனக்கு இயல்பாவே பிடிக்கும். இதுல ஸ்டீபன் சொன்ன மாதிரி காதல் வெண்பா ரொம்ப பிடிக்கும். இது பாக்குற போது இன்னும் அழகா இருந்துச்சு. சரி, அப்ப மொத்தமா படிச்சு பார்த்தா இவ்வளவு அழகாக நேர்த்தியாக எழுதியிருக்கிறாங்களே, அப்ப நாடும் தெரியுது, மன்னன் தெரியுது, காதல் தெரியுது, இளம்பெண்கள் தெரியுது. அப்ப சொல்லி பேசணும்னு ஆரம்பிச்சோம். அதுல பாண்டியன் ஆச்சு, இப்ப சோழன் ஆச்சு, அடுத்த வாரம் சேரன் பேசுறேன். அதுல எனக்கும் முன்னால தெரியாது, ஆனா ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆசையோடு ஈடுபாட்டோடு படிக்கிற போது நல்லா இருக்கு. அது ரொம்ப உண்மை சார். நம்ம தேடி வாசிப்பதா இருந்தா நம்ம இதை போய் தேடி வாசிக்க மாட்டோம். ஆனா ஒரு கட்டாயமா இருக்கும்போது இதே மாதிரி தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு சிலப்பதிகாரத்துல ஒரே ஒரு காதை தான் படிச்சேன். அந்த மாதிரி அதுல இருந்தது அவ்வளவு சிறப்பா இருந்தது. அப்ப நமக்கு ஏதாவது ஒரு கட்டாயம் வரும்போது இதை தேடி படிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வரும்போது அதை படிக்கும்போதுதான் அதனுடைய சிறப்பு தெரியுது. அந்த மாதிரி அடிக்கடி ஸ்டீவன் சாரும் நமக்கு ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருங்க. அதெல்லாம் தனியா பேசிக்கோ. நாங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கறதுக்கு எப்ப ரெடி தான். நீங்க ரெடியா இருந்தா நாங்க ரெடி. ஆமா, ஸ்டூடண்ட் இஸ் ரெடி, மாஸ்டர் அப்பியர்ஸ் நான் சென்னல. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மாலதி பேசுறேன். ஓகே, வணக்கம் சார். சார் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கும் முத்தொள்ளாயிரம்னா என்னன்னே தெரியாது சார். நீங்க இதான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா அது என்ன பியூட்டின்னு பாருங்க, நீங்க வந்த 10 பேர்ல இந்த லேடிஸ் தான் சார் நிறைய பேர் இருக்கிறோம். அத உங்களோட இந்த முத்தொள்ளாயிரத்தை ரசிக்கிறதுக்கு லேடிஸ் தான் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். அடுத்த செஷனை எதிர்பார்க்கிறோம் சார். நன்றி சார். அடுத்து சேரன் அகம்புறம் ரெண்டுமே பேசுறேன் அடுத்த வாரம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். மேடம், கல்யாணி மேடம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் அந்த நாட்டை பத்தி எல்லா தகவல்களும் சொல்லிட்டீங்க. அத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சார் சொன்ன மாதிரி இது ஆண்கள் தான் எழுதியிருப்பாங்கங்கறத ஒத்துக்க முடியாது, பெண்களும் எழுதியிருக்கலாம். ஆமா, நான் ஒத்துக்கிறேன். உங்க சைடு பாருங்க, என்னுடைய வாக்கு உங்களுக்கு. ஆமாங்க சார், ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். எல்லா இதுவும் அது இன்னொரு பாயிண்ட் நான் என்ன நோட் பண்ணேன்னா, அந்த செவிலித்தாய்ங்கிறவங்க வந்து அவங்க அம்மாவை வந்து கதவெல்லாம் மூடி வைக்காத, திறந்து வை, எப்படின்னாக்க அட்லீஸ்ட் அவ சாகாதையாவது இருப்பா அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காலத்துல வந்து காதலிச்சாலே என்ன அது என்ன கொலை, அது கௌரவ கொலை, அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றப்போ அந்த காலத்துல வந்து அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து நம்ம மகள் வந்து நல்லா உயிரோட நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. காதலுக்கு சப்போர்ட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சார். ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். தேங்க்ஸ் ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. முக்கியமா நீங்க எல்லாம் படிக்க வேண்டியது ஏன்னா கவிதை எழுதுறதுக்கு ரொம்ப உதவும். ஆமா சார், ஆனா இது படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிவகுமார் சார் சொன்ன மாதிரி நானும் ஓபன் பண்ணி பார்த்தேன், அதை பிரிக்க முடியலைங்க சார். பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பிரிச்சு பிரிச்சு சொல்லி கொடுக்குறாரு. அதான் இல்ல, அது சிவகுமார் சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து அதை கையில வச்சுட்டோம்னா அதை நம்ம பிரிச்சுக்கலாம் சார். அந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுங்க சார். நான் சில நோட்ஸ் இருக்கு, நான் அனுப்புறேன். நம்ம குழுவிலேயே போடுறேன். தேங்க்ஸ் சார். குழுவில் தரேன். ஆலைவர்மன் சார் வாங்க. வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் மச்சலம் மேடம், பத்மா அம்மா, கல்யாணி மேடம், இந்த தளத்தின் நிர்வாக இயக்குனர் அருமை ஐயா ஸ்டீபன் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா திருப்பதி போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஐயா ஐயா இப்ப நகர்வலம் போக போறாரு, அதனாலதான் சீக்கிரமா பிடிக்கணும். சிவகுமார் ஐயா உள்ளிட்ட தமிழ் தொன்மையை ஐயா அவர்கள் ஆளுமை திறனை கண்டு வேர்ந்து விடுகிறேன். வேகத்திலும் விவேகத்திலும் பொருள் வாய்ந்த கருத்துக்களை செவிக்கு விருந்தாக சிந்தனைக்கும் மருந்தாக தருகிறார்கள். வேலம்மா அம்மா அவர்கள் பேராசிரியர் மட்டுமல்ல, பல விருதுக்கு சொந்தக்காரர். தமிழ் ஆளுமைக்கு ஒரு வார்த்தையை 16 பிரித்து பாகம் பிரித்து தருகின்ற ஆளுமை திறன் கொண்டவர்கள். அவர்கள் எந்த தளத்திற்கு செல்கிறாரோ அவர்கள் பின்னால் பாதம் செல்கிற காரணம் என்றால் அவர் தமிழை எத்தகைய ஆளுகிறார் என்பதை காண்பதற்காக.
அம்மையார் அவர்களை வாழ்த்திருக்க அவர்களும் கோவிந்த அம்மா அவர்களும் ஒரு தமிழை ஒரு வார்த்தைகளும் நுண்ணறிவாளராக கையாளுகிறார்கள். அவரே முத்தையா அவர்களை வாழ்த்தி இருக்கிறார்கள். ஒரு நொடிகணத்திலே ஒரு நாளுக்குள்ளாக படித்து இத்தகைய ஞாபகத்திறனும் ஆற்றலும் வார்த்தைகளை பிரித்து அளந்து அதற்கு பொருள் வாய்ந்த கருத்துக்களை தருகின்ற ஐயா அவர்களை பார்க்கின்ற போது நாங்கள் ஒரு பகுதி ஒரு பேராகிராஃப் படிப்பதற்கு மாத கணக்காக எடுத்துக்கொள்கிறோம். ஐயா அவர்கள் உடனடியாக எடுத்து அதை கையாளுகிறார், அதற்கு பொருள் தருகிறார், அதற்கு உண்டான பாங்கை இங்க பதிவு செய்கிறார் என்பதை மற்றற்ற மகிழ்ச்சி ஐயா. மேலும் மேலும் தமிழ் ஆளுமை தர வேண்டும், எங்கள் செவிக்கு விருந்தளிக்க வேண்டும், சிந்தனைக்கு மருந்தளிக்க வேண்டும். நன்றி ஐயா, வணக்கம். அலைவர்மன் சார் வணக்கம் ஐயா. ஊர்ல எதனா டிஎம்கே மீட்டிங் நடந்தா போயிட்டு வந்தீங்களா ஐயா? சார் நீங்க பெரிய கும்பிடா போட்டீங்கல்ல சார், அத பார்த்த உடனே அவருக்குள்ள இருந்த அரசியல் வெளியே வந்து அதான் பார்த்தேன். டிஎம்கே மீட்டிங் எதனா நடந்தா போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். போய் பேசிட்டு வந்தீங்களா இல்ல கேட்டுட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். இல்ல ஐயா, ஐயாவோட வணக்கத்தை பார்க்கும்போது இமயமலை தொட்ட மாதிரி இருந்து அதுவும் ஐயா வணக்கம் வந்து பயத்தை உண்டாக்குது. இல்ல நீங்க பேசுறத கேட்ட உடனே இதை இப்பதான் மீட்டிங்ல போயிட்டு பேசிட்டு வந்த மாதிரி இருந்தது. சுட சுட பேசுற மாதிரி இருந்தது. அங்க விட்ட கரை எங்க தொட்ட மாதிரி அப்படிலாம் எதுவும் இல்லை. நானே கேட்டேன். ஸ்டீஃபன் சீக்கிரமா முடிக்கணும்னு சொன்னாலும் நான் வேகமா வேற போனேன். மகிழ்ச்சி. அவ்வளவுதான், எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க. இதோட முடிக்க வேண்டியதுதான். வேற என்ன இருக்குது? அருமையான ஒரு நிகழ்வு. வந்து முத்தலாயிரம் பார்த்தோம். இதோட 4 நாள் நம்ம லீவு. எல்லாரும் 4 நாள் மத்த மீட்டிங் பார்க்கலாம், ரெட் ஃபோர்ட்ல பார்க்கலாம், எங்க வேணா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரீயா இருக்கு, ஜாலியா இருக்குங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுங்க எதனா இன்ஃபர்மேஷன். அவ்வளவுதான், வேற என்ன நான் ஹோம்வொர்க் கொடுக்க முடியும். மகிழ்ச்சி, நன்றிகள். உண்மை ரொம்ப அருமையான ஒரு இது. ஆக்சுவலா வந்து நம்ம முத்தல்லாயிரம்ன்றது வந்து இப்ப எனக்கும் தெரியாது. இது வரைக்கும் முத்தல்லாயிரம்ன்றது ஒண்ணு இருக்குதுன்றது சார் சொன்ன பிறகுதான் ஓ இப்படி ஒண்ணு இருக்குதா, அப்புறம் தான் அதெல்லாம் பார்க்க தோணுச்சே தவிர அப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி இதுல இவ்வளவு காதல் வெண்பால்கள் எழுதியிருக்காங்க. நம்ம காமத்துப்பால்ல தான் இந்த கற்பனை திறனை பார்க்க முடியும். அதாவது இதுல சொல்ற கற்பனை திறன் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றதெல்லாம் வந்து காமத்துப்பால்ல தான் பார்க்க முடியும். அதனுடைய சாரத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா இதுல இருக்குன்ற மாதிரி தெரியுது. மன்னனை வச்சு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆரும் சிவாஜியை வச்சு நிறைய பெண்கள் வந்து ரசிப்பாங்க, கவிதை பாடுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் இருந்தது. அந்த இம்பாக்ட் இந்த காலத்திலே இருந்ததுன்னா அந்த காலத்துல எவ்வளவு தூரம் இருந்ததுன்றது இந்த பாடல்களை பார்க்கும் போதும் அவங்களுடைய கற்பனை திறன் பார்க்கும் பொழுதும் தெரியுது. இது ஆண் எழுதுனா என்ன, பெண் எழுதுனா என்ன, யாரோ ஒருத்தர் எழுதி யாரோ ஒருத்தர் அவங்களே ஏமாத்திக்கிறாங்கன்றதுதான் அர்த்தம். இனியோ மகிழ்ச்சி, கேட்பதற்கு நல்லா இருந்தது, சுவையா இருந்தது. தமிழ்ன்றதுதான், தமிழை எப்படியெல்லாம் நம்ம வளர்த்துக்க முடியும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய சான்றாக எடுத்துக்கலாம். அதான் தமிழோட தன்மை. இந்த கவிதை நடையை எப்படி கொண்டு வரலாம், சொல்ல எப்படி விளையாடலாம், சொல் நடை எப்படி போடலாம், அதுக்கு அவங்க பயன்படுத்திய பல காரணங்கள் தான் இது. செயல் எழுதுறதுக்கு, இந்த பாடல்கள் எழுதுறதுக்கு பயன்படுத்திய காரணங்கள் தான். ஒரு மன்னனை பத்தி தான் பெரும்பாலும் எழுதியிருப்பாங்கன்றது ஒரு பக்கம் இல்லாத, மன்னனை பற்றி பெண்கள் பாடுற பாட்டுன்ற ஒரு மாறுபட்ட கற்பனை. இந்த மாறுபட்ட கற்பனையா இருக்கும் போது அது வந்து அவங்களுக்கு எழுதுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் கிடைச்சிருக்கு. அது காதல்ன்றப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீ கவிஞர்னு பேஸ்புக்ல நிறைய பேர் இருப்பாங்க. 100 பேர் இருக்காங்கன்னா 99 பேர் காதல் பாட்டு தான் எழுதுவாங்க. ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் மற்ற தெளிவான வேற விதமான சமுதாய பார்வையிலயோ இதுவா இருப்பாங்க. மோஸ்ட்லி காதல் பாட்டுகள் தான் இருக்கும். அதுல சில இதெல்லாம் படிக்கும் போது போர் அடிக்கிற மாதிரியே இருக்கும். அது வந்து எல்லாருக்குமே அந்த காதல் பாட்டு, காதல் நயன்றப்ப அழகா எழுதுறதுக்கு வசதியா இருக்கும். கற்பனை திரை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிறதுக்கு வசதியா இருக்குன்றது இதெல்லாம் படிக்கும் போது இன்னும் தெரிஞ்சுக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை, நமக்கு தெரிஞ்சுக்குது. ஆனா இந்த சொற்கள் வந்து நம்ம படிச்சோம்னா நம்ம சொல் எடுத்துக்கலாம், கவிதை எழுதுறதுக்கும் உரைநடையை தெளிவா எழுதுறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் உதவுன்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த நிகழ்ச்சியை நம்ம கேட்கறது மட்டும் இல்ல, திருப்பி கேட்கும் போது நிறைய கத்துக்குவோம். தமிழ் நிறைய கத்துக்குவோம், தமிழ் சொற்களை நிறைய கத்துக்குவோம்.
அப்படின்ற விதத்துல நமக்கு ரொம்ப பயன்பட்ட நிகழ்ச்சியாகவும் இருக்கும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ராமு சாருக்கு நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ. பார்ப்போம்.